வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இது பூட்ஸ்ட்ராப் 5 கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து வெறும் பிகினருக்கு மட்டும் இல்லை, அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கிறவங்களுக்காகவும் சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கு. பூட்ஸ்ட்ராப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு CSS ஃப்ரேம்வொர்க் வெப்சைட்டோடைய இன்டர்ஃபேஸை எளிமையாக உருவாக்குறதுக்கு பயன்படுது. இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ், டெக்ஸ்ட் கலர்ஸ், பார்டர்ஸ், அப்புறம் வந்து பேடிங் பண்ணுறது, மார்ஜின், இந்த மாதிரி நீங்கள் CSSல மட்டுமே எழுதி டயர்டாக இருக்கீங்கன்னா இந்த பூட்ஸ்ட்ராப்பை பயன்படுத்தி நீங்கள் CSSே எழுதாமல் இன்னும் சுலபமாக வெப்சைட்டை டிசைன் பண்ண முடியும். உங்கள் வெப்சைட்டை வந்து வெறும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் மட்டும் பார்க்க மாட்டீங்க, மொபைலில் பார்ப்பீங்க, டேப்லெட்டில் பார்ப்பீங்க, இன்னும் ஏன் வெவ்வேறு விதமான டிவைஸ் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த எல்லா டிவைஸ் ஸ்க்ரீன்லையும் நீங்கள் சரியாக உங்கள் வெப்சைட்டை டிசைன் பண்ணலன்னா தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஆக விடாமல் எல்லாத்துலேயுமே சரியாக தெரிகிற மாதிரி பண்ணுறது தான் ரெஸ்பான்சிவ் டிசைன். இந்த பூட்ஸ்ட்ராப்பில் நீங்கள் அதை இன்னும் சுலபமாக பண்ணுறதுக்கு அவங்க வழிகள் கொடுக்குறாங்க. இதில் கிரிட் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் பிளாக் லேஅவுட் ஒன்று உருவாக்க போகிறீங்க. அந்த பிளாக் லேஅவுட்டை இந்த பூட்ஸ்ட்ராப்பை வச்சு தான் உருவாக்க போகிறீங்க. எதுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த பூட்ஸ்ட்ராப்பில் என்ன இருக்குன்றதை கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சுக்காமல் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். அதோட நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டை இந்த மாதிரி முடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோவில் சின்ன இடத்துல கூட நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். தேவையில்லாமல் எதையுமே நான் உங்களுடைய நேரத்தை இழுக்க மாட்டேன். அதனால் தைரியமாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்பில் எல்லாமே கிட்டத்தட்ட புரிஞ்சிடும். எப்படி டிசைன்ஸை பிரிக்கிறது, காலம்னா என்ன, ரோஸ்னால் என்ன, ஒரு கண்டெய்னர் கிளாஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஒரு ரோ கிளாஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஒரு காலம் கிளாஸ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ தைரியமாக இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது நிச்சயமாக உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த சேனலோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான QR கோட் ஸ்க்ரீனில் இருக்குது மற்றும் பேபால் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பண்ண போகிறது, நம்ம வேலை செய்கிறதுக்கான ஒரு ஃபோல்டரை தேர்ந்தெடுத்துக்க போகிறோம். நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் இந்த ஒரு ஃபோல்டர் பேத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபோல்டர் பேத்தை நான் என்னுடைய VS கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே CMDன்னு டைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு வச்சேன்னா இந்த ஃபோல்டர் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிடும். இதில் முதல்ல நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஒரு HTML ஃபைலை உருவாக்க போகிறோம். ஆக இங்கே நியூ ஃபைல், அதில் index.html. இந்த HTML-குள்ளே தான் நம்ம ஒரு பேசிக்கான அடிப்படை HTML கூட வச்சுருக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் HTML அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே சஜஷன்ஸ் வரும். அதில் HTML5 செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிப்படையான HTML கோட் இங்கே VS கோடை உருவாக்கி கொடுத்துரும். இப்போது இதுக்குள்ளே தான் நம்ம நம்ம வெப்பேஜுக்கு சம்மந்தப்பட்ட கண்டென்ட்லாம் போட போகிறோம். இப்போது இந்த இடத்துல பாடிக்குள்ளே நான் ஒரு H1 அதாவது ஹெட்டிங் கொடுக்குறேன். அதில் ஹலோ வேர்ல்டு இந்த ஒரு ஹெட்டிங்கை போட்டுக்கிறேன். இப்போ இந்த HTML ஃபைலை நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரிவீல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்குறேன். இந்த ஃபைலை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரௌசரையும் இந்த எடிட்டரையும் ஒரே நேரத்தில் பார்க்கணுன்றதுக்காக நான் ஸ்க்ரீனில் ஒரு பக்கம் எடிட்டரையும் ஒரு பக்கம் ப்ரௌசரையும் வச்சுக்கிறேன். இந்த ஃபைல் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த எடிட்டருக்குள்ளே இருக்கிற கோடெல்லாம் தெளிவாக தெரியும். சரிங்களா? இப்போது நான் இந்த இடத்துல ஒவ்வொரு மாற்றம் செய்யும் போதும் எனக்கு இந்த ஃபைல் அந்த மாற்றத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நான் ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணுறேன். உதாரணத்துக்கு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுக்குறேன். உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாறலை. நான் ரிஃப்ரெஷ் பண்ண பிறகு தான் மாறுது. ஆனால் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நான் சேவ் பண்ணிக்கிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா தேவையில்லாத நேரம் வீணாகும் இல்லையா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்னென்னா, லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் VS கோடில் இருக்குது. இது என்ன பண்ணோன்னா, உங்களுடைய ஒவ்வொரு HTML ஃபைல் மாற்றத்தையும் உடனே ப்ரௌசரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பழையபடி நம்ம இந்த வியூக்கே வந்துடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுங்க. இதுக்கு வந்து அலோவ் பண்ண சொல்லி வந்து உங்கள் விண்டோஸ் ஓஎஸ் கேட்கும். அலோவ்னு கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பில் வந்து index.html ஓப்பன் ஆகும். அந்த டேப்பையே பயன்படுத்துங்க. முந்தைய டேப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் செய்கிறீங்களோ உடனுக்குடனே இந்த இடத்துல மாற்றங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அலோ வேர்ல்டுக்கு பதில் அலோ JVL கோட் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணால் பாருங்கள் உடனே இங்கேயும் வந்துருச்சு. ஆக இந்த மாதிரி டிசைன் வேலையை செய்யும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லைவ் சர்வர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. அதோட உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி பாரையும் நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த எடிட்டர் ஸ்க்ரீன் இன்னும் தெளிவாக தெரியும். ஆக இங்கே ஃபைலில் வியூவில் அப்பியரன்ஸ் அதில் ஆக்டிவிட்டி பார் பொசிஷன் வந்து சைடில் இருக்கும். அதை வந்து ஹிடனில் வச்சுருங்க. இப்போ அதுவும் போயிடும். இப்போ உங்களுக்கு இந்த எடிட்டர் ஸ்க்ரீனில் இன்னும் தெளிவாக கோடு தெரியுது. இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்பை வந்து நம்ம பொருத்த போகிறதுக்கு முதல்ல வந்து ப்ரௌசரில் கூகுளில் போய் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். getbootstrap.comன்ற வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே இன்க்ளூட் via CDN அப்படின்ற தலைப்பு கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் டேகும் ஒரு ஸ்கிரிப்ட் டேகும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்மளுடைய HTML கொண்டு வந்துடணும். ஆக நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லிங்க் டேக்கை காப்பி பண்ணுறேன். அதை அப்படியே நம்மளுடைய HTML இந்த ஹெட் டேக்கு கீழே போட்டுடுறேன். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டேக்கை காப்பி பண்ணுறேன். இந்த H1 டேக்கு கீழே போட்டுடுறேன். இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம சரியாக போட்டாச்சு. இப்போது நம்ம போய் இந்த HTML டாக்குமெண்ட்டை பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெட்டிங் ஒரு மாதிரி இருக்கும். இப்போது இதோடைய எழுத்து கொஞ்சம் வடிவம் லைட்டாக மாதிரி இருக்குது இல்லையா? வேணால் வந்து நீங்கள் இந்த லிங்க் டேக்கை ஒரு தடவை கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இது வந்து சாதாரண ஒரு ஹெட்டிங்காக தெரியுது. அடிப்படையாக HTML ஹெட்டிங் இப்படி தான் தெரியும். ஆனால் பூட்ஸ்ட்ராப்போடைய ஸ்டைலிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எழுத்து. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஆக இப்போத்துலேருந்து உங்களுடைய இந்த HTMLக்குள்ளே பூட்ஸ்ட்ராப் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்கள் வேலை செய்யும். ஆக ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனி ஸ்டைலிங் ஆனது பூட்ஸ்ட்ராப்பில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்மளால் பயன்படுத்த முடியும். இங்கே பூட்ஸ்ட்ராப்பில் 2 வகையான கண்டெய்னர் கிளாஸ்கள் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் வித் கண்டெய்னர், இன்னொன்று ஃபுல் வித் கண்டெய்னர். இப்போ ஃபிக்ஸட் வித் கண்டெய்னரை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த பாடிக்குள்ளே நம்ம ஒரு டிவ் உருவாக்கலாம். இந்த டிவ்வில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் சேர்க்க வேண்டியது இருக்குது. அந்த கிளாஸ் என்னென்னா கண்டெய்னர். ஆக இதுதான் ஃபிக்ஸட் வித் கண்டெய்னருக்கான கிளாஸ் நேம். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு H1 ஹெட்டிங், அதில் லேர்னிங் பூட்ஸ்ட்ராப் 5 அப்படின்னு ஒரு லைன், அதுக்கப்புறமா ஒரு p டேக், இதில் திஸ் இஸ் அ ஃபிக்ஸட் வித் கண்டெய்னர். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் நமக்கு இந்த கண்டென்ட் இங்கே வந்திருக்கு. இது இன்னும் தெளிவாக பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த ப்ரௌசரில் மோர் டூல்ஸில் டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனை ரீசைஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு சில கட்டத்தில் இந்த கண்டென்ட் ஜம்ப் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு இடத்துல மாறுறதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். 500 கீழே இருக்கும் போது எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்காது. ஆனால் 500 தாண்டும் போது திடீர்னு வந்து ஒரு மாற்றம் இருக்கும். பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி 700க்கு மேலே போகும்போது ஒரு மாற்றம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் 1000க்கு மேலே போகும்போது ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஃபிக்ஸட் வித்தை கொடுக்கறது தான் இந்த ஃபிக்ஸட் வித் கண்டெய்னரோட வேலை. ஆனால் இதுவே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு பயன்படுத்துனீங்கன்னா இப்போது உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே விட்த்தானது மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை நான் எந்த அளவுக்கு நான் சின்னதாக்குறேன்னு பாருங்கள்.
இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் மாற்றம் இருக்காது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஜம்ப் ஆகாது கண்டென்ட். ஆக இதுதான் வந்து ஃப்ளூயிட் கண்டெய்னருக்கும் வெறும் கண்டெய்னருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம அடுத்து கற்றுக்க போகிறது வந்து டைப்போகிராஃபி, அதாவது டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட கிளாஸஸ்கள். HTML ஹெட்டிங் டேக் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா H1லேருந்து HR வரைக்கும் இருக்குது. H1ங்கிறது பெரிய ஹெட்டிங்காக இருக்கும், ஆனால் H6ன்றது ரொம்ப சின்ன ஹெட்டிங்காக இருக்கும். ஆக ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஹெட்டிங் H6லேருந்து H1க்கு போகும்போது பெருசாகிக்கிட்டே போகும். இப்போது இந்த வேலையை நீங்கள் வந்து H1 டேக்கில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெறும் P டேக்லேயே கூட நீங்கள் இந்த ஹெட்டிங்கை உருவாக்க முடியும். அதுக்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது P டேக்கில் H1 bootstrap heading அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா சாதாரண ஒரு டெக்ஸ்டாக தான் தெரியும். இதுலேயே நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்ன கிளாஸ்னால் H1 அப்படின்ற ஒரு bootstrap கிளாஸ். இதை சேர்த்துட்டு நான் சேவ் பண்ணால் இப்போ பாருங்கள், இது கிட்டத்தட்ட HTML வர ஹெட்டிங் மாதிரியே இருக்குது இல்லையா? இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு P டேக், அதில் வந்து H2 bootstrap headingனு போட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா H2 அப்படின்ற கிளாஸை பயன்படுத்துகிறேன். பார்த்திங்கன்னா இப்போயும் ஒரு ஹெட்டிங் இது வந்திருக்கு, ஆனால் அதை விட இது சின்னதாக இருக்குது. இதே மாதிரி கிட்டத்தட்ட அதாவது H3, H4, H5, H6ன்னு சொல்லிட்டு 6 கிளாஸஸ்கள் இருக்குது. 6 வெவ்வேறு விதமான ஹெட்டிங்ஸ். இதை நீங்கள் வெறும் P டேக்லேயே பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸஸ்களை கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு வகையான ஹெட்டிங்கையும் நம்ம பயன்படுத்த முடியும். அதுதான் டிஸ்பிளே அப்படின்ற ஹெட்டிங்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி P டேக் ஒன்று உருவாக்கலாம். அதில் வந்து டிஸ்பிளே ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் கிளாஸ் வந்து என்ன நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே -1 அப்படின்ற ஒரு கிளாஸ். இது கொடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும், ஆனால் அதோடைய ஃபாண்ட் வெயிட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபாண்ட் வெயிட் மாதிரி இருக்காது, லேஸாக தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது இல்லையா? ஆனால் இது அழுத்தமாக இருக்காது. இதுதான் இங்கே முக்கியமான வித்தியாசம். டிஸ்பிளே ஹெட்டிங்ஸும் கிட்டத்தட்ட வந்து 6 கிளாஸஸ் இருக்குது, H1 to H6 மாதிரி. ஆக 6 வெவ்வேறு விதமான டிஸ்பிளே ஹெட்டிங்ஸை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். டிஸ்பிளே -2, டிஸ்பிளே -3, டிஸ்பிளே -4 இந்த மாதிரி 6 வரைக்கும் இருக்குது. bootstrap 5ல் நிறைய கலர் கிளாஸஸ்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கலர் கிளாஸ்களுடைய பெயர்கள்லேயே அந்த கலர் எதுக்கு பயன்படுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் மியூட்டட், டெக்ஸ்ட் பிரைமரி, டெக்ஸ்ட் சக்ஸஸ், டெக்ஸ்ட் இன்ஃபோ, இந்த மாதிரி பல்வேறு விதமான கிளாஸஸ்கள் இருக்குது. இப்போ அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த கண்டெய்னரில் போட்ட எல்லா கோடையும் கமெண்ட் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிங்கன்னா இப்போ எதுவுமே தெரியாது. இப்போது இந்த டிவ்வில் நம்ம புதுசாக ஒரு P டேக் சேர்க்க போகிறோம். இந்த P டேக்கில் the text is muted அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா the text is mutedன்ற இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு கலர் கிளாஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆக இங்கே கிளாஸில் டெக்ஸ்ட் மியூட்டட் அப்படின்ற ஒரு கிளாஸை கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன்னா பிளாக் கலரில் இருந்தது இப்போது லேசான கருப்பு நிறத்துக்கு வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு P டேக் ஒன்று போடுறேன். இதில் வந்து நம்ம வந்து the text is primary அப்படின்னு கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம என்ன கிளாஸ் சேர்க்க போகிறோம்னா text-primary அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது நீல நிறத்தை கொடுக்கும். அடுத்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் பச்சை நிறத்தை கொடுக்கும். இன்ஃபோ அப்படின்ற கிளாஸ் வானத்தோட நீல கலரை கொடுக்கும். வார்னிங் அப்படின்ற கிளாஸ் மஞ்சள் நிறத்தை கொடுக்கும். டேஞ்சர் அப்படின்ற கிளாஸ் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். செகண்டரி அப்படின்ற கிளாஸ் இன்னும் லேசான சாம்பல் நிறத்தை கொடுக்கும். ஒயிட் அப்படின்ற கிளாஸ் வெள்ளை நிறத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த டெக்ஸ்ட் தெரியல. அதுக்கு காரணம் என்னென்னா பேக்ரவுண்டே வெள்ளை நிறமாக இருக்கிறதால தெரியல. நம்ம இந்த இடத்துல பிஜி டார்க்குன்னு கொடுத்தோம்னா
பாருங்கள் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கிறதால இப்போ இது டெக்ஸ்ட் ஒயிட் கலரில் தெரியுது. அடுத்து டெக்ஸ்ட் டார்க் அப்படின்னு கொடுத்தோம்னா கருப்பு நிறத்தில் டெக்ஸ்ட் தெரியும். டெக்ஸ்ட் லைட்டுன்னு கொடுத்தாலும் வெள்ளை நிறத்தில் டெக்ஸ்ட் தெரியும். இந்த இடத்துலையும் பிஜி டார்க்கை பயன்படுத்தினா, அதாவது பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்கிறதால டெக்ஸ்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த மாதிரி பல்வேறு விதமான கலர் கிளாஸஸ்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கலர் கிளாஸஸ்களுடைய பெயரை பாருங்கள், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர். இதன் மூலமாகவே உங்களுக்கு அந்த கலர் என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஆக எப்பயுமே வந்து ஒரு முக்கியமான தகவலை டேஞ்சர், எப்பவுமே நம்ம ஒரு அலர்ட் கொடுக்கும்போது சிவப்பு நிறத்தை கொடுப்போம், அதனால் டேஞ்சர் கிளாஸ். எச்சரிக்கை கொடுக்கும்போது மஞ்சள் நிறத்தில் காமிப்போம், அதனால் வார்னிங் கிளாஸ். தகவலை சொல்லும் போது நீல நிறத்தில் கொடுப்போம், அதனால் இன்ஃபோ கிளாஸ். வெற்றிகரமாக ஒரு செய்தியை காட்டும் போது பச்சை நிறத்தில் காமிப்போம், அதனால் சக்ஸஸ் கிளாஸ். இந்த மாதிரி பல்வேறு விதமான அர்த்தங்களோட இந்த கிளாஸ் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. டெக்ஸ்ட் கலர்கள் மாதிரியே நமக்கு பேக்ரவுண்ட் கலர்களும் இருக்குது. இதுக்கும் கிளாஸ் நேம்கள் கிட்டத்தட்ட டெக்ஸ்ட் கலர் கிளாஸஸ்க்கு மாதிரியே இருக்கும். இப்போது அதை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஆக இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பி டேக் கொடுக்குறேன். அந்த பி டேக்கில் திஸ் டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கான கிளாஸ் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா பிஜி ப்ரைமரி அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்தா இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கருப்பு கலரில் தான் தெரியும். ஆனால் இதுக்கான பேக்ரவுண்ட் உங்களுக்கு நீல நிறத்தில் தெரியும். ஆக ப்ரைமரிங்கிறது நீல நிறத்தை குறிக்குது. இப்போ இதே மாதிரி நான் வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேமை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் வந்து பச்சை கலரில் தெரியுது. டேஞ்சர் சிவப்பு நிறத்தை கொடுக்குது. வார்னிங் மஞ்சள் நிறத்தை கொடுக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன கலரெல்லாம் பயன்படுத்தினீங்களோ அதையே நீங்கள் பேக்ரவுண்ட் கிளாஸஸாகவும் பயன்படுத்த முடியும். என்ன, இங்கே டெக்ஸ்ட் ஐஃபன்னு சேர்த்துருக்கீங்க, இங்கே பிஜி ஐஃபன்னு சேர்த்துக்கிறீங்க. பிஜிங்கிறது பேக்ரவுண்ட். கண்டெய்னர் மற்றும் ரோ அப்படின்ற காம்போனன்ட்ஸ் தான் கிரிட் சிஸ்டமுடைய முக்கியமான கூறுகள். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேஜில் ஒவ்வொரு கண்டென்ட்டும் எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத நம்ம பூட்ஸ்ட்ராப் முடிவு பண்ணோம். இப்போது கண்டெய்னரில் வந்து ஃபிக்ஸட் வித் கண்டெய்னர், ஃபுல் வித் கண்டெய்னர்னு 2 விதமான கண்டெய்னர் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டெய்னர்னாலே அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம். உதாரணத்துக்கு ஹெட்டிங்கு, டெக்ஸ்ட்டு, இமேஜு அல்லது இன்னொரு கண்டெய்னர் கூட வச்சுருப்போம். இந்த மாதிரி பல்வேறு எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கிறதால ஒரு டிவ் வந்து கண்ணாமினான்னு ஸ்க்ரீனில் தெரிய வாய்ப்பு இருக்குது, அதோட விட்த்து சரியாக இல்லைனா. ஆனால் இந்த விட்த்தை சரியாக கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு கண்டெய்னருன்ற ஒரு கிளாஸை வந்து பூட்ஸ்ட்ராப் கொடுக்குறாங்க. இந்த கண்டெய்னர்ன்ற கிளாஸ் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் வித் கண்டெய்னர், இன்னொன்று ஃபுல் வித் கண்டெய்னர். இந்த ஃபிக்ஸட் வித் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட விட்த்தை வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய வெப்சைட்டை வந்து மொபைலில் பார்ப்போம், டேப்லெட்டில் பார்ப்போம், அல்லது டெஸ்க்டாப்பில் பார்ப்போம். அந்தந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விட்த்தை இது ஃபிக்ஸடாக வச்சுருக்கிறதா தான் இதை ஃபிக்ஸட் வித் கண்டெய்னர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல் வித் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவைஸில் பார்த்தாலும் அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய விட்த்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும். இப்போ மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விட்த்தை அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும், அல்லது டேப்லெட்டில் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி, அல்லது டெஸ்க்டாப்பில் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை டெஸ்க்டாப்பையும் தவிர்த்து இன்னும் பெரிய டிவைஸில் பார்த்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது தான் ஃபுல் வித் கண்டெய்னருடைய திறமை. இந்த 2த்தில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லவே முடியாது. இது உங்களுடைய வெப்சைட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 கண்டெய்னரில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக இப்போ நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். ஆக கிரிட் சிஸ்டமை பயன்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு டிவ்வை உருவாக்குவோம். அந்த டிவ்வில் கண்டெய்னருன்ற கிளாஸ் முக்கியமாக இருக்கணும். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் உங்களுடைய கண்டென்ட் வரப்போகுது. அது என்னவாக வேணாலும் இருக்கலாம். இந்த கண்டெய்னருக்குள்ளே வரப்போகிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் எந்த வரிசையில் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரோ மற்றும் கால் அப்படின்ற கிளாஸஸ்கள் மூலமாக தெரிவிக்கலாம். ரோங்கிறது வரிசை, காலம்ங்கிறது நெடுவரிசை. கிரிட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குங்க இந்த பூட்ஸ்ட்ராப்பில். அது வந்து எதுக்கு வந்து பயன்படுதுன்றது தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் கண்டென்ட்டை பிரிக்க முடியாது. அதனால் தயவுசெய்து இந்த கிரிட் சிஸ்டம்மை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ரொம்ப குழப்ப மாட்டேன். ஆனால் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் கவனிக்கும் போது இந்த கிரிட் சிஸ்டம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது, ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நீங்கள் எப்படி வந்து சரியாக வந்து பிரிக்க முடியும், காலம் வைஸ், ரோ வைஸ் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ்னு ஒரு பகுதி வரும், அதுலேயும் நான் தெளிவாக சொல்லுவேன்.
பூட்ஸ்ட்ராப்பில் கிரிட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக உங்கள் வெப்பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுகளை நீங்கள் சரியாக சுலபமாக பிரிச்சுக்க முடியும். நீங்கள் 3-3 இல்லை 6-6 இல்லை எத்தனை செக்ஷனாக வேணாலும் உங்களுடைய கண்டென்ட்டுகளை பிரிக்க முடியும், கிட்டத்தட்ட ரோஸ் மற்றும் காலம்ஸ்ன்ற அடிப்படையில். இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, இதுக்குன்னு பூட்ஸ்ட்ராப்பில் கிளாஸஸ்கள் இருக்குது. இந்த ரோன்ற கிளாஸை நீங்கள் மறக்காமல் கண்டெய்னர்ன்ற ஒரு டிப்புக்குள்ளே தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நீங்கள் ரோஸ் மற்றும் காலம்ஸ் அடிப்படையில் உங்கள் கண்டென்ட்டுகளை பிரிக்க முடியும். இதில் கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் காலம்ஸாக பிரிக்கும் போது 12 காலம் வரைக்கும் தான் ஒரு ரோவில் பிரிக்க முடியும். அதுக்கு மேலே பிரிக்கிறது எல்லாமே அடுத்த ரோவுக்கு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 12 காலம்ஸ் இருக்குது இந்த ரோவில். அதில் 6 காலமை ஒரு டிப்புக்கு கொடுத்துடலாம், 6 காலமை இன்னொரு டிப்புக்கு கொடுத்துடலாம். இதுக்கு மேற்பட்டு நீங்கள் ஒரு டிப்பை கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த ரோவுக்கு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி 6-6 தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 12 காலமாக ஒரு டிப்பை பிரித்து ஒரே டிப்போடைய கண்டென்ட்டை காட்டலாம். இந்த மாதிரி காலம்ஸ் அடிப்படையில் உங்களுடைய டிப்பு காமிக்கிறது மூலமாக நீங்கள் எங்கெங்கே எது வரணுங்கிறத தெளிவாக கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லை, வெப்சைட்டை நம்ம மொபைல், டேப்லெட் மற்றும் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஸ்க்ரீன் சைஸில் பார்ப்போம். அந்த எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லேயும் உங்களுடைய வெப்சைட் கண்டென்ட் சரியாக தெரியணும். இல்லைனா ஒரு டிவைஸில் நல்லா தெரியும், இன்னொரு டிவைஸில் நல்லா தெரியாது. இதை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக கண்காணித்து டிசைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த கிரிட் சிஸ்டம் உதவுது. அதனால தான் உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் ரெஸ்பான்சிவ் கிளாஸஸும் சேர்த்து இந்த கிரிட் சிஸ்டமில் கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டிவ் உருவாக்குறேன். அந்த டிவ்வில் ரோ அப்படின்ற கிளாஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு இடத்த கொடுக்குது. அது இடத்துலேருந்து வலது பக்கமாக கண்டென்ட்டுகளை உள்ளே கொண்டு வச்சுருக்கோம். ஆக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது உள்ள இன்னொரு டிவ் ஒன்று போட போகிறேன். அந்த டிவ்வில் கால் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். ஆக இந்த ஒரு ரோ, அதாவது இந்த வரிசைக்குள்ளே நெடுவரிசைனா இப்படின்னு அடுத்தடுத்து இப்படி போகும் இடத்துலேருந்து வலது பக்கம். ஆக அந்த நெடு வரிசையில் ஒவ்வொரு ஐட்டமே நான் காட்ட போகிறேன். அதில் முதல் ஐட்டமில் அதாவது முதல் டிவ் இந்த முதல் ஐட்டம் பி டேக். அந்த பி டேக்கில் திஸ் இஸ் அ சிம்பிள் காலம் இன் ரோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பி டேக் தெரியும். இப்போ இது பக்கத்துலேயே இந்த கால்ன்ற டிவ் பக்கத்துலேயே இதே மாதிரி இன்னொரு டிவ்வை உருவாக்குறேன். அதுலேயும் கால் கிளாஸ் இருக்குது. இதுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி ஒரு பி டேகை உள்ளே வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் 2 காலம். ஆக இது ஒரு காலம், இது ஒரு காலம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கால் டிவ்வை சேர்த்தாலும் அது 3ஆவதாக இருக்கும். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு இந்த திசையிலேயே போய்கிட்டு இருக்கும். ஆக இந்த ரோ மற்றும் காலமை வச்சு தான் ஒவ்வொரு கண்டென்ட்டும் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத கொடுக்கணும். இப்போது இதுக்கு கீழே இன்னொரு ரோ போட போகிறேன். ஆக இங்கே ஒரு டிவ் உருவாக்குறேன். இந்த டிவ்வு கீழே ஒரு ரோ கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த ரோ டிவ்வில் 3 கால் இருக்குது. கீழே இருக்கிற ரோ டிவ்வில் 2 கால் டிவ் தான் இருக்குது. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா பாருங்கள், கீழே இருக்கிற ரோவில் 2 காலம் இருக்கிறதால அது பாதி இடத்த பிரிச்சுக்கிச்சு. ஆனால் மேலே இருக்கிறதுல 3 காலமாக இருக்கிறதால அது 3 பகுதியாக அந்த டிவ்வை பிரிச்சிருக்கு. இப்படி தான் நீங்கள் ரோ மற்றும் காலமை வச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட்டை பேஜில் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு டெமோ ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, பிளாக் லேஅவுட்னு சொல்லிட்டு. அதுக்கு பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ்லாம் நான் பயன்படுத்துவேன். அதை எதுக்கு நான் செய்கிறேன்னா உங்களுக்கு புரியணும், ஒவ்வொரு விதமான பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் எதுக்கு பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சிம்பிளான பிளாக் சம்மந்தப்பட்ட ஒரு லேஅவுட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல ஒரு டிவ், அந்த டிவ்வில் கண்டெய்னர்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ரோ காலமுக்கு அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ இதில் முதல்ல எடுத்தோடனே ஒரு H1 ஹெட்டிங், அதில் சிம்பிள் பிளாக் வித் பூட்ஸ்ட்ராப் 5 அப்படின்னு வார்த்தைகள் இருக்குது.
இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங். சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த ஹெட்டிங்கில் இந்த ஹெட்டிங்க்கு கீழே தான் இந்த பிளாகோடைய முக்கியமான கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது. அந்த டிவ்வில் ரோ அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். ஆக இங்கே ஒரு ரோவை நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த ரோக்குள்ளே ஒரு காலமை கொண்டு வர போகிறோம். அதனால் div.call. இந்த காலில் ஒரு h2 ஹெட்டிங், அதில் post title 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங், அதுக்கு கீழே ஒரு p tag. அந்த p tagல ஒரு டேட் இருக்குது, அதாவது போஸ்ட்டுக்கான டேட் மாதிரி February 15, 2024. அப்புறம் இன்னொரு p tag, அதில் this is the content of post 1 அப்படின்னு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு காலம் உருவாக்க போகிறோம் இந்த ரோக்குள்ளே. ஆக இதை காப்பி பண்ணி கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன இருக்க போகுதுன்னா post title 2 February 16 content of post 2 இப்படின்னு இருக்க போகுது. இதே மாதிரி இன்னொரு காலம், அதுலேயும் post title 3 February 17, 24 content of post 3. இந்த மாதிரி காலம் நம்ம உருவாக்கிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகில் இந்த மாதிரி தான் போஸ்ட்டுகள் இருக்கும் இல்லையா? அதோடைய லேஅவுட் இப்படி தான் இருக்கும். ஒருவேளை நம்ம இந்த இடத்துல கால் அப்படின்ற கிளாஸஸ்களை கொடுக்கல அப்படின்னா இந்த டிவ்கள் எப்படி தெரியுன்றதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழ்ப்பக்கமாக தெரியுது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ரோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்குது நம்மளுடைய பூட்ஸ்ட்ராப். ஆக நீங்கள் ரோ கிளாஸ்க்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிவ்வுக்கும் அது ரோவா அல்லது காலமா அப்படின்றத வெளிப்படையாக நீங்கள் சொல்லணும்னா பூட்ஸ்ட்ராப் அதை டிஃபால்ட்டாக ரோன்னு தான் எடுத்துக்கும். இங்கே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் நம்ம இதை காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்த உடனே பூட்ஸ்ட்ராப் ஓகே, இது மேலேருந்து கீழே வர்றதுக்கு இது ரோஸ் கிடையாது, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போக காலம்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இப்போது நம்ம இதே பாணியில் ஹெட்டர் பகுதியை உருவாக்க போகிறோம். சரிங்களா? ஹெட்டருங்கிறது ஒரு வெப்சைட்டோடைய தலைப்பு பகுதி. அங்கே மெனு லிங்க்ஸ் தெரியலாம், சைட்டோடைய நேம் தெரியலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல் மேலேயே காட்டியிருப்பாங்க. இந்த கண்டெய்னர் டிவ்வுக்குள்ளே நம்ம ஹெட்டர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை சேர்க்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஹெட்டர்ன்ற எலிமெண்ட் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இதை டிவ்வை வச்சே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக டிவ்வை வச்சு பண்ண முடியும். ஆனால் ஹெட்டர் எலிமெண்ட்டுங்கிறது நம்ம இந்த HTML ஒரு ஹெட்டர் பகுதிக்கான கோடை உள்ளே வைக்கிற ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் தான் நாளைக்கு டெம்ப்ளேட்டில் நீங்கள் எது ஹெட்டர் பகுதியும் கண்டுபிடிக்க முடியும், எது மெயின் பாடியில் வர்றதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஹெட்டர் எலிமெண்ட் ஃபூட்டர் எலிமெண்ட்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த ஹெட்டருக்குள்ளே நம்ம ரோ அப்படின்ற ஒரு டிவ்வை சேர்க்கலாம். அந்த ரோ டிவ்வில் கால் அப்படின்ற ஒரு டிவ், இதுதான் முதல் காலமாக வரப்போகுது. அதில் h1 ஹெட்டிங்காக மை பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்கை சேர்க்குறோம். இப்போது இது பார்த்திங்கன்னா சைட்டோடைய நேம். சரிங்களா? அடுத்து இன்னொரு கால் சேர்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து அந்த டிவ்வுக்குள்ளே நம்ம nav அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை சேர்க்குறோம். ஏன்னா இது நேவிகேஷன், அதாவது மெனு லிங்க்ஸை காட்ட போகிற ஒரு எலிமெண்ட். ஆக இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் முதல் லிஸ்ட் ஐட்டம்குள்ளே ஒரு ஆங்கர் டேக் இருக்கும். அந்த ஆங்கர் டேக்கில் வெறும் ஆஷ் சேர்த்துக்கிறேன் லிங்க்குக்கு பதில். அந்த லிங்க்கோடைய டெக்ஸ்டாக ஓம் அப்படின்னு இருக்க போகுது. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா இங்கே லிங்க்கு தெரியுது. இப்போது இதே மாதிரி இன்னும் ஒரு 3 லிங்க்ஸை சேர்த்துக்கிறேன். அபவுட்டு, கான்டாக்டு, அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த மாதிரி மெனு லிங்க்ஸ் தெரியுது. இப்போ இந்த மெனு லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது. இதை
வலது பக்கமாக நம்ம வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஒரு கிளாஸ் சேர்க்கலாம். அதுவும் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் தான். அந்த கிளாஸ் பேர் வந்து லிஸ்ட் இன்லைன். இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய புள்ளியெலாம் போயிடும். அடுத்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து வலது பக்கமாக வரணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டம்லேயும் ஒரு கிளாஸ் ஒன்று சேர்க்கலாம். லிஸ்ட்டு இன்லைன் அப்புறம் ஹைஃபன் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் இதே மாதிரி கொடுத்துடணும். கொடுத்துட்டு பார்த்தா இப்போ இது எல்லாமே இடத்துலேருந்து வலது பக்கமாக வந்துடும். இதுவுமே பூட்ஸ்ட்ராப்போடைய கிளாஸ் தான். இதை பற்றி நீங்கள் அவ்வளோ ஆராய வேணாம். இப்போதைக்கு நம்ம கால் மற்றும் ரோ பற்றி தான் முக்கியமாக பார்க்குறோம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த மெனு லிங்க்ஸை காட்டுறதுக்கு தான் இந்த லிஸ்ட் இன்லைன் கிளாஸை உங்களுக்கு சொன்னேன். சரி, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு ஹெட்டர் பகுதியை உருவாக்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் பகுதியில் ரோ ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த ரோவில் முதல் கால் டிப்பில் வந்து இந்த சைட்டோடைய நேம் தெரியுது. அடுத்த காலில் வந்து மெனு லிங்க்ஸ் தெரியுது. சரிங்களா? இது ஃபுல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஆக ஒரு பிளாக் லேஅவுட்டில் சைட் நேம், மெனு லிங்க்ஸ், அப்புறம் மெயின் கண்டென்ட். சரிங்களா? இப்போ அடுத்தது ஃபூட்டர் பகுதியை எப்படி நம்ம உருவாக்க போகிறோன்றது. ஆக இப்போ ஃபூட்டர் பகுதியை எப்படி நம்ம சேர்க்க போகிறோம்னா இந்த கண்டெய்னர் டிப்லேயே ஹெட்டர் பகுதி நம்ம வச்சுருக்கோம். மெயின் கண்டென்ட்டை வந்து இங்கே ரோ அப்படின்ற டிப்பில் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது கீழே ஃபூட்டர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை சேர்க்கணும். இதுவும் கிட்டத்தட்ட ஹெட்டர் எலிமெண்ட் மாதிரி தான். ஃபூட்டருங்கிறது வந்து ஃபூட்டர் பகுதியை நம்ம டெம்ப்ளேட்டில் பார்க்கறதுக்காக வச்சுருக்க ஒரு ஸ்பெஷலான எலிமெண்ட் பேர். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரோ டிப்பை வச்சுக்கிறோம். அதில் ஒரு கால் டிப்பை வச்சுக்கிறோம். ஆக முதல் காலமை நம்ம எதுக்கு ஒதுக்குறோம்னா அதில் ஒரு ptag டெக்ஸ்ட்டை காட்ட போகிறோம். என்ன டெக்ஸ்ட் காட்ட போகிறோம்னா 2024 my blog all rights reserved. பொதுவாக காப்பிரைட் சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கீழே காமிச்சிருப்பாங்க எல்லா வெப்சைட்லேயும். இதுவும் அதே தான். சரிங்களா? இப்போது இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் தெரியுது இந்த காலில். இதுக்கு கீழே இன்னொரு ஒரு கால் உருவாக்குறோம். அந்த காலில் வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் தெரியுது. அதில் ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டம்லேயும் ஒரு லிங்க் ஒன்று தெரியும். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ், அப்புறம் ப்ரைவசி பாலிசி, அப்புறம் சைட் மேப், இந்த மாதிரியான சில லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபூட்டர் பகுதி இந்த மாதிரி தெரியுது. இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட் ஐட்டம் கிளாஸ் சேர்க்க போகிறோம். லிஸ்ட் இன்லைன் ஐட்டம் கிளாஸை வந்து சேர்க்குறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தெரியும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இப்படி இருக்கும் உங்களுடைய அவுட்புட். இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெடர் பகுதி, இது வந்து மெயின் கண்டென்ட், அப்புறம் இது வந்து ஃபூட்டர் பகுதி. இதை நம்ம எலிமெண்ட்ஸ் டேபில் பார்ப்போம். நம்மளுடைய பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் எப்படிலாம் வேலை செஞ்சு இந்த ஒரு லேஅவுட்டை கொண்டு வந்திருக்குன்னு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் டூல்ஸில் டெவலப்பர் டூல்ஸ்னு ஒரு டேப் இருக்குது, அப்படி ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த கான்டெக்ஸ்ட் மெனுவில் தெரியும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு முதல் டேப்பாக இந்த எலிமெண்ட்ஸ் டேப் தெரியும். இதில் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு டிவ் இருக்குது. இதுதான் நம்ம மொத்த கண்டெய்னையும் உள்ளே வச்சுருக்கிறதுக்கான ஒரு டிவ். இதில் பாருங்கள், கண்டெய்னர் எப்போவுமே இடது வலது பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேசஸை உள்ளே சேர்க்கும். அதில் வந்து ஹெட்டர் அப்படின்ற பகுதி பாருங்கள், இதுதான். இதில் வந்து ரோ அப்படின்றது இவ்வளோ அளவுக்கு எடுத்துக்குது. அதில் அந்த ரோவில்
கால்ன்ற ஒரு டிவ்வுக்குள்ளே நம்ம வந்து ஹெட்டிங் வச்சுருக்கோம். அப்புறமா இன்னொரு காலில் இந்த மெனு லிங்க்ஸை வச்சுருக்கோம். ஓகே, அப்புறமா நம்ம இந்த ஹெடர் பகுதியை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது ஹெட்டிங், அடுத்தது ரோ அப்படின்ற ஒரு டிவ். இதுக்குள்ளே தான் போஸ்ட் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்லாம் இருக்குது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதில் முதல் காலில் இந்த போஸ்ட் டைட்டில் 1, ரெண்டாவதில் போஸ்ட் டைட்டில் 2, போஸ்ட் டைட்டில் 3, இப்படி காலமாக இது பிரிச்சிருக்கு இந்த ரோன்ற பகுதியை. அடுத்து ஃபூட்டர் பகுதிக்கு வரும். ஃபூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரோ ஒன்று இருக்குது. அந்த ரோ 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. முதல் காலமில் இந்த காப்பிரைட் டெக்ஸ்ட் தெரியுது. அடுத்தது இந்த லிங்க்ஸ், ஃபூட்டர் லிங்க்ஸ் வந்து தெரியுது. இந்த கிளாஸஸ் எல்லாம் இப்படி சேர்ந்து தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு லே அவுட்டை தந்திருக்கு. அதோட முக்கியமான ஒரு விஷயம், இந்த கண்டெய்னர்ன்ற கிளாஸ் எப்பயுமே இடது வலது பக்கம் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஸ்பேஸை எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இடது வலது பக்கத்தில் எவ்வளோ ஸ்பேசஸ் வந்து அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி. அதனால தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே நடுவு பகுதியில் வந்து நிற்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மெயின் கண்டென்ட் மட்டும்தான் நடுவில் வரணும், இந்த ஹெட்டரும் ஃபுட்டருக்கும் எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பேசஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கண்டெய்னர் டிவ்லேருந்து இந்த ஹெட்டரையும் இந்த ஃபூட்டரையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டெய்னர் டிவ் வச்சுருக்கோம். இந்த கண்டெய்னர் டிவ்க்குள்ளே இந்த ஹெட்டர் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் இந்த கண்டெய்னர் டிவ்வுக்கு மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரை விட்டு ஹெட்டர் வெளியில் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஃபூட்டர் எலிமெண்ட் இருக்குது, அதையும் கட் பண்ணி இந்த டிவ்வுக்கு, கண்டெய்னர் டிவ்வுக்கு கீழே போட்டுருங்க. சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் வெளியில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டருக்கும் ஃபூட்டருக்கும் இடது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்காது, ஏன்னா இது கண்டெய்னருக்குள்ளே இல்லை. அதனால் ஆனாலுமே இப்படி ப்ரௌசர் ஸ்க்ரீனை இடிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஹெட்டரும் ஃபூட்டரும் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல பேடிங் ஒன்று பண்ணலாம். ஆக ஹெட்டரில் வந்து ஒரு கிளாஸ் சேர்க்கலாம். அதில் பி அப்படின்ற கிளாஸை பயன்படுத்தினா பேடிங் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும். அதில் 2 அப்படின்னு கொடுப்போம், -2. இப்போ கொடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு இடைவெளி கிடைக்கும். இதே 4 வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் பேடிங். இதே மாதிரி ஃபூட்டருக்கும் நம்ம சேர்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபூட்டரும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஸ்க்ரீனை இடிச்சிக்காமல். இந்த பேடிங்குன்ற கிளாஸ் வந்து P0 இருந்து, அதாவது P0னா இந்த மாதிரி P0லேருந்து P5 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? P0 கொடுத்தீங்கன்னா பேடிங்கே இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ ஹெடரில் பாருங்கள், இங்கே பேடிங்கே இல்லை, 2 சைடும் ஸ்பேசஸே கிடையாது. ஆனால் இந்த P5க்கு பாருங்கள் இவ்வளோ ஸ்பேசஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஆக இதுதான் வந்து பேடிங் கிளாஸஸ். இப்போ பேடிங்குன்றதே 4 பக்கமாக உங்களுக்கு ஸ்பேசஸ் ஆட் ஆகும். இப்போ ஃபூட்டருக்கு P5 கிளாஸ் இருக்குது இல்லையா, இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அது உள்ளே சேர்க்குது. இப்போது இதில் வந்து 4 கொடுத்தோம்னா உங்களுக்கு அதோடைய ஸ்பேஸ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஆனால் உங்களுக்கு ஸ்பேசஸ் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் இருக்கும். இதுதான் பேடிங். உங்களுக்கு இடது வலது பக்கம் மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கணும், மேலே கீழே வந்து ஸ்பேசஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேடிங் கிளாஸஸை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, நான் 2த்துக்குமே P5 அப்படின்னு வைக்கிறேன். 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. இதில் எனக்கு மேலே கீழே வந்து ஸ்பேசஸ் வேணாம், இடது வலது பக்கம் மட்டும் தான் ஸ்பேசஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து எப்படி நான் வந்து பேடிங் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த Pக்கு பக்கத்தில் X அப்படின்னு சேர்க்குறேன். இப்படி சேர்த்துட்டு கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து இடது வலது பக்கம் மட்டும்தான் இருக்கும், மேலே கீழே இருக்காது. ஆக எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு ஸ்பேசஸ் ஆட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸ்னால் இடதுலேருந்து வலது பக்கம், ஒய் ஆக்சிஸ்னால் மேலேருந்து கீழ் பக்கம். ஆக இடதுலேருந்து வலது பக்கம் மட்டும்தான் 5 ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஸ்பேசஸை வந்து என்னால் கம்மி பண்ண முடியும். நான் வந்து 3 கொடுக்குறேன். பாருங்கள், இடது வலது பக்கம் இவ்வளோ தான் ஸ்பேசஸ் ஆட் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து எலிமெண்ட்ஸ் டேப்பில் போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இனிமேல்லேருந்து உங்களுக்கு மேலே கீழே ஸ்பேசஸ் ஆட் ஆகாது, இடது வலது பக்கம் மட்டும்தான் சேரும்.
ஆக இந்த மாதிரி பேடிங் கிளாஸை வந்து நீங்கள் எக்ஸை வச்சு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி ஒய்யை வச்சு பயன்படுத்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு ஸ்பேஸ் ஆட் ஆகும். பாருங்கள், இப்போது இடது வலது பக்கம் ஸ்பேஸ் இருக்காது, மேலே கீழே மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் தான் இருக்கும். இங்கே ஹெடரில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே தான் இருக்குது, ஃபூட்டர்லேயும் மேலே கீழே தான் இருக்குது. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்பேசஸ். ஆக இப்போ உங்களுக்கு பேடிங் கிளாஸஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பிஎக்ஸ் மற்றும் பிஒய் கிளாஸஸோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் இடது வலது பக்கம் மட்டுமே குறிக்கோளில் வச்சு கூட ஸ்பேஸஸை ஆட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த px3 அப்படின்ற கிளாஸ் இந்த ஹெட்டருக்கு இடது வலது ரெண்டு பக்கமும் ஸ்பேஸஸ் ஆட் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு எனக்கு இடது பக்கம் மட்டும்தான் வேணும், வலது பக்கம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த pxக்கு பதிலாக psன்னு கொடுத்தீங்கன்னா இடது பக்கம் நீங்கள் ஸ்பேஸை ஆட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த எஸ்ஸுக்கு முழு அர்த்தம் என்னென்னா ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். ஆக இடது பக்கத்தில் இருந்தால் நம்ம எப்பவுமே ஆரம்பிப்போம், அதனால தான் ஸ்டார்ட். ஆக ஸ்டார்ட்ன்ற பக்கத்தில் நீங்கள் ஒரு பேடிங் வந்து சேர்க்குறீங்க 3 அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் ஸ்பேசஸ் ஆட் ஆகும், வலது பக்கம் ஸ்பேசஸ் இருக்காது. இதை நீங்கள் சோதிக்கிறதுக்கு நீங்கள் திரும்பவும் போய் இந்த PS3 கிளாஸை வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இடது பக்கம் மட்டும்தான் ஸ்பேசஸ் ஆட் ஆகிருக்கு, வலது பக்கம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வலது பக்கம் மட்டும்தான் ஸ்பேசஸை வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களால் ஸ்பேசஸை கொண்டு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த px3ன்னு சொல்லிட்டு ஃபுட்டரில் இருக்குல்ல, அதை வந்து pe3 அப்படின்னு வைக்கிறேன். இந்த ஈக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டு. இடது பக்கம் ஸ்டார்ட்னா வலது பக்கம் எண்டு. சரி, pe3 அப்படின்னு நான் கொடுத்தா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபுட்டரில் எனக்கு வந்து இடது பக்கம் ஸ்பேசஸ் கிடையாது, ஆனால் வலது பக்கம் மட்டும்தான் ஸ்பேசஸ் 3 ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி PS மற்றும் PE கிளாஸஸ்களை வச்சுக்கிட்டு இடது வலது பக்கம் மட்டுமே நீங்கள் ஸ்பேசஸை ஆட் பண்ண முடியும். ரெண்டுத்துக்குமே வந்து PS3ன்னு கொடுத்துடுவோம், ஏன்னா நம்மளுக்கு இடது பக்கம் மட்டும்தான் ஸ்பேசஸ் வேணும். இந்த இடது வலது பக்கம் மாதிரியே மேலே கீழே அப்படிங்கிறதையும் நீங்கள் தனித்தனியாக கொடுத்துக்க முடியும். இப்போ இந்த மெயின் கண்டென்ட் பகுதியில் எனக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று, நான் வந்து PY அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம், அல்லது இதையே பிரித்து மேல் பக்கம் மட்டும் கொடுக்கறதுக்கு PT3 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் மட்டும் ஸ்பேசஸ் ஆட் ஆகிருக்கும் 3. இது கிளியராக பார்க்கறதுக்கு நம்ம இந்த கண்டெய்னரில் வச்சு பார்த்தோம்னா தெரியும். இங்கே பாருங்கள், PT3 நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதில் மேல் பக்கம் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் 3 ஸ்பேசஸ் வந்திருக்கு. கீழ்ப்பக்கம் மட்டும் எனக்கு ஸ்பேசஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PB அப்படின்னு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் போயிட்டு கீழ்ப்பக்கம் மட்டும் ஸ்பேசஸ் வந்திருக்கும். மெயின் கண்டெய்னருக்கும் ஃபுட்டருக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும். PT அப்படின்ற கிளாஸ் என்னென்னா பேடிங் டாப், மேல் பகுதியில் பேடிங் பண்ணுன்னு அர்த்தம். PB அப்படின்னா பேடிங் பாட்டம், அதாவது கீழ்ப்பகுதியில் ஸ்பேசஸ் ஆட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆக PT, PB இந்த மாதிரி ரெண்டு கிளாஸஸை பயன்படுத்தியும் மேலே கீழே நீங்கள் ஸ்பேசஸை ஆட் பண்ண முடியும், அல்லது ஒரேடியாக PY3 அப்படின்னு கொடுத்தோம் நீங்கள் ஸ்பேசஸை ஆட் பண்ண முடியும். ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் பேடிங் கிளாஸஸை பயன்படுத்தி ஸ்பேஸை வந்து சரியாக கொடுக்க முடியும். பேடிங்கில் எப்படி எக்ஸ் ஒய் அப்புறம் ஸ்டார்ட் எண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்களோ அதே மாதிரி மார்ஜின்லேயும் நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ அதுக்கான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டிங்க்கு கீழே தான் வந்து இந்த ரோ அப்படின்ற டிப் இருக்குது, அது உள்ள தான் இந்த போஸ்ட் சம்மந்தப்பட்ட கண்டென்ட் இருக்குது. இப்போ இந்த ஹெட்டிங்க்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆக அதை நம்ம வந்து பேடிங் வச்சும் பண்ணலாம் அல்லது மார்ஜின் வச்சும் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பேடிங்கிறது எலிமெண்ட்டுக்குள்ளவே ஸ்பேஸ் கொடுத்துக்கிறது, மார்ஜினுங்கிறது எலிமெண்ட்டுக்கு வெளியே ஸ்பேசஸை கொடுக்கறது. இப்போ நம்ம இந்த ஹெட்டிங்க்கு வெளியே தான் ஸ்பேசஸ் கொடுக்க போகிறோன்றதால தான் இங்கே வந்து மார்ஜின் கிளாஸை வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போ வெளியேன்னும் போது எந்த இடத்துல அப்படின்னா கீழ்ப்பகுதியில். ஆக இப்போ வந்து மார்ஜின் நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா M1 அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிறு மாற்றம் நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா M1 கிளாஸ் கொஞ்சம் ஸ்பேஸை வந்து இந்த ஹெட்டிங்க்கு வெளியே கொடுத்துருக்கு. இதையே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா M2 அப்படின்னு கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் உருவாகும்.
இதே மாதிரி நான் M5 வரைக்கும் சேர்க்க முடியும். சரி, இப்போ இந்த மார்ஜின்ங்கிறது வந்து சுற்றி ஸ்பேஸை வெளியில் கொடுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கு வெளியே. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சுற்றி கொடுக்க போகிறதில்ல, இந்த கீழே இருக்கிற இந்த போஸ்ட் கண்டென்ட்டை மேலேருந்து கீழே தள்ளி வைக்க போகிறேன். கொஞ்சம் இந்த மார்ஜின் பாட்டமில் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் அதுக்கு M5க்கு பதிலாக MB5 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு கீழே மட்டும் ஸ்பேசஸ் இங்கே அது எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் மார்ஜினை பயன்படுத்தி ஒரு எலிமெண்ட்டுக்கு வெளியே ஸ்பேசஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம பண்ணது இங்கே வந்து இந்த எலிமெண்ட்ஸ் டேப்பில் தான், நம்ம கோடில் வந்து இன்னும் சேர்க்கலை. அதனால் நம்ம கோடில் போயிட்டு இந்த M1க்கு பதிலாக MB5 அப்படின்னு இப்படி சேர்ப்போம். இப்போது ஹெட்டிங்லேருந்து இந்த ரோன்ற டிவை வந்து தள்ளி வச்சாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு கால்குள்ளேயும் போஸ்ட் டைட்டில் இருக்குது. அந்த போஸ்ட் டைட்டிலுக்கும் டேட்டுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யலாம், இந்த இடத்துல இந்த H2 அப்படின்ற எலிமெண்ட்டில் MB3 அப்படின்னு கொடுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஹெட்டிங்க்கும் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி ஒரு ரோவை திரும்ப கீழே போட போகிறேன். ஆக இந்த டிவ்வை நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் டைட்டில் 1 2 3 இருக்கா, இதை வந்து 4 5 6ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ நான் மாற்றிட்டேன். இதில் இந்த ரோ இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற போஸ்ட்டுகளை இந்த ரோ தான் வச்சுருக்குது, மேலே இருக்கிற போஸ்ட்டுகளை இந்த ரோ வச்சுருக்கு. இப்போ இந்த ரோவுக்கும் கீழே இருக்கிற ரோவுக்கும் ஒரு சின்ன இடைவெளி விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒன்று மேலேருந்து மார்ஜின் பாட்டம் 3 அப்படின்னு ஒரு கிளாஸை சேர்க்கலாம். அப்படி சேர்த்தனாலும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற ரோவில் மார்ஜின் டாப் 3 அப்படின்னு சேர்க்கலாம். அப்படி சேர்த்தாலும் எனக்கு ஒரு ஸ்பேசஸ் கிடைக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நீங்கள் எந்த இடத்துலேருந்து அதை பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதிரி மார்ஜின் கிளாஸஸை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் சரியான ஸ்பேசஸ்களை கொடுக்க முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. தயவுசெய்து வந்து இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நம்ம வந்து கண்டென்ட்டை ஒரு வெப்சைட்டில் பிரிக்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், காலம் வைஸ் ரோ வைஸ். இப்போ நம்ம பிரித்தது வந்து வெறும் கண்டென்ட்டை காலம் ரோ வைஸ் பிரித்தது தான். ஆனால் மொபைல் ஸ்க்ரீனில் இந்த வெப்சைட்டை பார்க்கும்போது எப்படி தெரியணும், டேப்லெட்டில் பார்க்கும்போது எப்படி தெரியணும், டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது எப்படி தெரியணும், டிவி ஸ்க்ரீனில் பார்த்தாலும் எப்படி தெரியணுன்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ்ன்ற பகுதியை தெரிஞ்சுக்காமல் செய்யவே முடியாது. அதனால் இது ரொம்பவே முக்கியமான பகுதி, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ரெஸ்பான்சிவ் காலம்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலம்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து 2 ரோ வச்சுருக்கோம். மேலே இருக்கிற ரோவில் இந்த போஸ்ட் இருக்குது, கீழே இருக்கிற ரோவில் இந்த போஸ்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த கீழே இருக்கிற ரோக்குள்ளே இருக்கிற போஸ்ட் எல்லாத்தையும் மேலே இருக்கிற ரோக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிடலாம். ஆக ஒரே ஒரு ரோக்குள்ளே எல்லா போஸ்ட்டும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நான் இந்த 2 லைனை எடுத்தாலே போதும், எல்லாமே ஒரே ரோக்குள்ளே வந்துடும். ஆக இந்த ஒரு ரோக்குள்ளே 6 கால்ஸும் வந்துடுது. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து அழகாக தெரியுது. ஆனால் இதையே வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாம் இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்டென்ட் எல்லாம் கீழே வந்து பார்க்கவே நல்லா இல்லை இல்லையா. ஆக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீனில் ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து கீழே கீழே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் செய்கிறதுக்கு நம்மளுடைய கால் கிளாஸை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஒரு டிவ்வால் ஒரு ரோவில் 12 காலம் வரைக்கும் இடத்த பிடிச்சிக்க முடியும். இப்போது கால் 6ன்னு கொடுத்தா அந்த 12ல் பாதியை பிடிச்சிக்கும். ஆக இந்த முதல் போஸ்ட்டுக்கு பாருங்கள், பாதி இடம் அதுவே எடுத்துக்கிச்சு, மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு கொடுத்துருச்சு. இதுவே இந்த 6க்கு பதில் நான் 12ன்னு கொடுத்தேன்னா இந்த 12 இடத்தையுமே வந்து, அதாவது 12 காலம்ஸுமே இந்த ஒரு டிவ்வே எடுத்துக்கும். 12 காலம்க்கு அப்புறம் வர்ற எந்த டிவ்வாக இருந்தாலும் கீழே வந்து தான் ஆகணும், அதாவது அடுத்த ரோவுக்கு வந்துடும்.
இந்த ஒரு டெக்னிக்கை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு போஸ்ட்டையும் கீழே கீழே வர மாதிரி பண்ண முடியும். ஆக ஒவ்வொரு காலமும் 12 இடத்த எடுத்துக்கிச்சுன்னா எல்லாமே கீழே கீழே வந்து தான் ஆகணும். ஆக 12 12 12 எல்லாத்துக்கும் 12 கொடுக்கும்போது எல்லாமே கீழே 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 கீழேன்னு வரும். இப்போ இந்த சின்ன ஸ்க்ரீனில் இந்த போஸ்ட்டை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இல்லையா, மேலேருந்து கீழே பார்க்கும்போது. ஆனால் திரும்பவும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எப்போன்னா மறுபடியும் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு வரும்போது இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் மேலேருந்து கீழே தெரியணுன்ற அவசியம் இல்லை இந்த எல்லா போஸ்ட்டும். ஆக நமக்கு தேவை இப்போ இந்த டெஸ்க்டாப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த போஸ்ட் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஆக டெஸ்க்டாப்பில் எப்படி தெரியலான்னா 3 தெரியலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதை செய்கிறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ்களை பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரோலை 12 காலம் வரைக்கும் ஒரு டிவ்வால் எடுத்துக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெஸ்க்டாப் வியூ வரும்போது ஒரு டிவ் 4 காலம்ஸை எடுத்துக்க போகுது. அப்போது ஒரு ரோவில் 3 போஸ்ட்டு தான் தெரியும் இல்லையா. இப்போ ஒவ்வொரு காலமும் டெஸ்க்டாப் வியூ வரும்போது 4 காலமை பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கால் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து எம்டின்னு கொடுக்கணும். எம்டின்றது வந்து மீடியம் டிவைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்குது. மீடியம் டிவைஸ்னால் டேப்லெட் மாதிரியான ஸ்க்ரீன்கள் மொபைல் ஸ்க்ரீனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக இந்த பெரிய ஸ்க்ரீனில் நம்மளுடைய இந்த ஒரு டிவ் 4 காலம் வரைக்கும் ஒரு ரோலை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி மற்ற காலமுக்கும் நம்ம கொடுக்குறோம். ஆக மற்ற எல்லா காலமும் டேப்லெட் ஸ்க்ரீன் அப்போது 4 காலம்ஸை எடுத்துக்கும். மொபைல் ஸ்க்ரீன் வரும்போது தான் 12 காலம் எடுத்துக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்றோம். மொபைல் ஸ்க்ரீனுன்றதால இங்கே 12 காலமாக எடுத்துக்கிட்டு இங்கே நம்மளுக்கு கீழே கீழே போஸ்ட் தெரியுது. இப்போ இதுவே இந்த ஸ்க்ரீனை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி கண்டென்ட் மாறுதுன்னு பாருங்கள். டேப்லெட் ஸ்க்ரீனுக்கான சைஸ் வரும் பாருங்கள், இன்னும் பெருசாக இருக்குதுன்றதால அது ஒவ்வொரு டிவ்வும் 4 காலமாக எடுத்துக்குது. ஆக 3 போஸ்ட் ஒரு ரோவில் தெரியுது. இதுவே மொபைல் ஸ்க்ரீன் வச்சா பழையபடி 12 காலமாக அதை எடுத்துக்கும். ஆக இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ்கள். இந்த மாதிரி மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஒரு மாதிரியும் டேப்லெட் ஸ்க்ரீனுக்கு ஒரு மாதிரியும் நம்ம லே அவுட்டை மாற்றுறது தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனை நம்ம மாற்றணும்னா ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ்கள் நம்ம பயன்படுத்தணும். சரி, இப்போ நம்ம வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கும் டேப்லெட் ஸ்க்ரீனுக்கும் மட்டுமே இந்த லே அவுட் சேஞ்சை கொடுத்துருக்கோம். இப்போ மொபைல் ஸ்க்ரீனை போர்ட்ரைட் மோடில் பார்த்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்க்கும்போது ஸ்க்ரீனோடைய விட்த் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வெப்சைட் எப்படி தெரியணும், இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம இன்னொரு ரெஸ்பான்சிவ் கிளாஸ் பயன்படுத்த போகிறோம். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல கால் 12க்கு அப்புறம் இன்னொரு கிளாஸ், அதாவது கால் எஸ்எம். எஸ்எம்ங்கிறது வந்து ஸ்மால் டிவைஸ். இப்போ மொபைல் ஸ்க்ரீனே லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தா எப்படி தெரியுமோ அதுதான் வந்து ஸ்மால் டிவைஸ்க்கான ஒரு ஸ்க்ரீனாக இருக்கும். ஆக அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா நம்ம வந்து 6 காலம்ஸை எடுத்துக்கணும். அப்போ ஒரு ரோவில் 2 போஸ்ட்டு தான் தெரியும். எல்லா டிவுக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை சோதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த டெவலப்பர் டூல்ஸில் டிவைஸ் டூல் பாரை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்த உடனே மொபைல் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ண போகிற ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி S8. இப்போ இதை வந்து நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் திருப்ப போகிறேன். திருப்பினா பாருங்கள், எனக்கு இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் 2 போஸ்ட்டு தான் தெரியுது. முதல்ல வந்து போர்ட்ரேட்டில் ஒரு போஸ்ட்டு தான் தெரிஞ்சது ஒரு ரோக்கு. ஆனால் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ரோக்கு 2 போஸ்ட் தெரியுது. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மற்றும் போர்ட்ரேட் வியூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த எஸ்எம் கிளாஸஸ்கள் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இப்போது டேப்லெட் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேப்லெட் செலக்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி, ஐபேட் ப்ரோ வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் உங்களுக்கு 3 தெரியுது இல்லையா. ஐபேடை வச்சாலே நம்மளுக்கு 3 தான் தெரியும். இதுவே வந்து நம்ம மொபைல் ஸ்க்ரீன் போர்ட்ரைட் மோட் ஸ்க்ரீனுக்கு போனால் இந்த மாதிரி வரும், லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்தால் இந்த மாதிரி தெரியும். இப்படி ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரு டிவ்வோட காலம் சைஸை வச்சுக்க முடியும். இதுதான் ரெஸ்பான்சிவ் கிளாஸஸோடைய பயன். இப்போது ஆரம்பத்துலேருந்தே வந்து நம்ம கலர்ஸை வந்து இந்த லேஅவுட்டில் பயன்படுத்தவே இல்லை. இப்போது
இந்த ஒரு லேஅவுட்டில் வந்து கொஞ்சம் கலர்ஸ்களை சேர்ப்போம் ஹெட்டரில் ஃபூட்டரில் மற்றும் இருக்கக்கூடிய கண்டென்ட்லலாம். முதல்ல வந்து ஹெட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஹெட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த இடத்துல வந்து பேடிங் ஸ்டார்ட் வந்து 3 கொடுத்துருக்கோம் ஸ்பேசஸ், சரியா? அதுக்கு பதில் நம்ம வந்து வெறும் P3ன்னே வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ P3ன்னு வச்சுக்கிட்டால் இந்த இடத்துல வந்து மொத்தமாகவே ஒரு ஸ்பேசஸ் இருக்கும் சுற்றி. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹெட்டருக்கு வந்து கலர் வந்து டார்க் கலர் வைக்க போகிறோம், பேக்ரவுண்ட் கலர். ஆக இந்த மாதிரி டார்க் ஆகிடும். இப்படி டார்க் ஆகும்போது ஃபாண்ட்டுமே சேர்த்து வந்து டார்க் ஆகக்கூடாது, நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் தெரியணும். ஏன்னா மை பிளாக்ன்ற ஹெட்டிங் போயிடுச்சு. ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபாண்ட்லாம் வந்து ஒயிட் கலரில் தெரியறதுக்காக text-white அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இப்போது வந்து வெள்ளை கலரில் வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி வந்து லிங்க்ஸுக்கும் வந்து கலர் மாறி இருக்கணும். ஆனால் ஏன் மாறலைன்னா, இது வந்து டெக்ஸ்ட் கிடையாது, லிங்க்ஸ். அப்போ லிங்க்ஸுக்குன்னு வந்து நீங்கள் தனியாக தான் வந்து கலர்ஸ் வந்து கொடுக்கணும். எப்படின்னா, இந்த ஆங்கர் டேக்கில் வந்து கிளாஸஸ்களை வந்து சேர்க்கணும். இந்த ஆங்கர் டேக்கில் வந்து text-white அப்படின்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் வந்து வெள்ளை கலரில் வந்துச்சு. அதே மாதிரி மற்ற லிங்க்ஸுக்கும் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு பார்த்தா எல்லாமே வெள்ளை கலரில் வந்துச்சு. ஆனால் இந்த லிங்க்ஸில் வந்து அண்டர்லைன் வந்து இருக்கிறது வந்து நமக்கு நல்லா இல்லை இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அண்டர்லைனில் வந்து எடுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் தனியாக போய் சிஎஸ்எஸ் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கும் வந்து நமக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் சில கிளாஸஸ்கள் தராங்க. அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ் அந்த அண்டர்லைனை எடுத்து விடும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் போயிடுச்சு ஹோமுக்கு. இதே மாதிரி மற்ற லிங்க்ஸுக்கும் இந்த கிளாஸஸை நம்ம சேர்த்துட்டா எல்லாத்துக்குமே அந்த அண்டர்லைன் போயிடும். இப்போ இந்த ஹெட்டர் பகுதி சரியாயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த கண்டெய்னர் பகுதிக்கு வருவோம். இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான் பேக்ரவுண்ட் வந்து செகண்டரி அப்படின்னு கொடுக்குறேன், பிஜி செகண்டரின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் கண்டெய்னருக்கு மட்டும் கொடுக்கறதால இந்த இடத்துல மட்டும் கலர் மாறுது. ஏன்னா கண்டெய்னர் பகுதி வரைக்கும் அந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சைட் முழுக்க எல்லா பேக்ரவுண்டும் வந்து இந்த செகண்டரி கலருக்கு மாறணும்னா நம்ம இந்த கண்டெய்னருக்கு இந்த பிஜி செகண்டரி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பாடி டேக் இருக்கும். இந்த பாடி டேக்கில் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மொத்த சைட்டுக்குமே இதுதான் பேக்ரவுண்ட் கலராக இருக்கும். இப்போ அடுத்து கீழே வரும், கண்டெய்னர் பகுதியை விட்டுருவோம். அடுத்து இங்கே ஃபூட்டர் பகுதிக்கு வரலாம். இங்கே பிஜி டார்க் கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் டார்க் கலர் வந்து கொடுக்குறேன். ஓகே, இதுவுமே டார்க் கலரில் வந்துடுச்சு. டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் தெரியணும் அப்படின்றதுக்காக text-white கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா text-white கலரில் வந்துடுச்சு. அப்புறம் வந்து பேடிங் வந்து மொத்தமாகவே 3ன்னு கொடுக்குறேன். இதுவும் 3 ஸ்பேஸஸ் சுற்றி கொண்டு வந்துடும். அப்புறம் இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் ஒயிட் கலரில் மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆக இந்த ஆங்கர் டேக்கில் வந்து text-white அப்படின்ற கிளாஸை கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 3 லிங்க்ஸுக்குமே வெள்ளை கலரில் வந்துடுச்சு. அதோட வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கிளாஸையும் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து அந்த அண்டர்லைன்ஸும் போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே இந்த சைட்டுடைய கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம் இல்லையா? இந்த லேஅவுட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ அடுத்து என்னென்னா, இந்த நேவிகேஷன் லிங்க்ஸ் வந்து கொஞ்சம் நடுவில் இந்த ஹெட்டிங்க்கு நேராக வர்ற மாதிரி நம்ம செய்வோம். இந்த ரோ டிவ்வில் முதல் காலமில் இந்த ஹெட்டிங் இருக்குது, ரெண்டாவது காலமில் வந்து இந்த நேவிகேஷன் எலிமெண்ட் இருக்குது. ஆக இந்த ரெண்டாவது காலம் பக்கத்தில், கால் கிளாஸ் பக்கத்தில் மார்ஜின் டாப் வந்து 2 ஸ்பேஸ் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நடுவில் கரெக்டாக அந்த ஹெட்டிங்க்கு நேராக வந்திருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த லிங்க்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஓரத்தில் இந்த முடிவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வேலையை நான் செய்யணும் அப்படின்னா ஸ்பெஷலான ஒரு கிளாஸை வந்து இந்த காலம் கிளாஸ் பக்கத்தில் பயன்படுத்தணும். அது என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்.
இந்த dflex அப்படின்ற கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு flexbox layout அப்படின்ற ஒரு லேஅவுட்டுக்கான வசதிகளை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த flexbox லேஅவுட்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ இனிமேல் இந்த காலம்குள்ளே பண்ண முடியும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த கண்டென்ட்டை வந்து தொடக்கத்துலேயோ அல்லது நடுவுலையோ அல்லது முடிவுலையோ கொண்டு போய் வைக்க முடியும். ஸ்டார்ட்லேயோ இல்லை சென்டர்லேயோ அல்லது எண்டுலேயோ கொண்டு போய் முடிக்க முடியும். ஆக இந்த காலமுடைய பகுதி பாருங்கள். இப்போது இந்த காலமுடைய பகுதியில் இந்த எலிமெண்ட் நாவ்ன்ற எலிமெண்ட் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது, அதாவது ஆரம்பிக்கிற பகுதியில் இருக்குது. இதோடைய நடுப்பகுதி வந்து இந்த இடம், முடிவு வந்து இங்கே. ஆக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்டென்ட்டை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறோம், எண்டுக்கு. அப்போ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த dflexக்கு அப்புறம் justify content end அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்தா பாருங்கள் அந்த மெனு லிங்க்ஸ் எல்லாமே கடைசி பகுதி, அதாவது முடிவு பகுதிக்கு போய்டும். அதுதான் எண்டு. ஓகேங்களா? இதுவே வந்து இது நடுவில் வரணும்னு நினச்சிங்கன்னா எண்டுக்கு பதிலாக சென்டர்னு கொடுத்தீங்கன்னா நடுவில் வரும். ஓகேங்களா? அதுவும் இல்லை எனக்கு வந்து ஆரம்ப பகுதியிலே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்டே கொடுத்துக்கலாம். பழையபடி அது முதல் இடத்துக்கே வந்துடும். ஆக இந்த ஸ்டார்ட்டு, சென்டரு, எண்டு இதுதான் மூணும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த dflexல ஒரு கண்டென்ட்டை இடது பக்கமாகவோ நடுவுலையோ அல்லது வலது பக்கமாகவோ கொண்டு போய் வைக்கிறதுக்கு. flexbox layout சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். flexbox layoutனா என்னென்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரி, இப்போது நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம இந்த மெனு லிங்க்ஸை கொண்டு போய் இந்த ஓரத்தில் போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளுடைய இந்த மொபைல் வியூவில் இந்த மெனு வந்து இந்த சைட் நேமுக்கு கீழே இந்த இடத்துல வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு முறை, அதாவது இந்த ஹெட்டிங்க்கான காலம் வந்து மொபைல் ஸ்க்ரீனில் 12 காலம் எடுத்துக்கணும். ஆனால் டேப்லெட் வியூவில் வந்து 6 காலம் எடுத்துக்கும். மொபைலுக்கு வந்து 12 காலம் எடுத்துக்கும், டேப்லெட்டுக்கு வந்து 6 காலம் தான் எடுத்துக்கும். இதே மாதிரி கீழே இருக்கிற காலமும் மொபைல் வியூவில் 12 காலம், டேப்லெட் வியூவில் 6 காலம். இப்போ மொபைல் வியூவில் இது வந்து எவ்வளோ காலம் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 12 காலம் எடுத்துக்குது. அதோட லிங்க்ஸ் வந்து வலது பக்கம் போனதுக்கான காரணம் என்னென்னா இந்த dflex கிளாஸ் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அது வந்து எப்போவுமே வந்து கண்டென்ட்டை வந்து எண்டுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். சரிங்களா? ஆக இப்போது வந்து 12 காலம் இருக்குது. இந்த இடத்துல வந்து கண்டென்ட் வந்து ஸ்டார்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஹெட்டிங்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளால் அதை வந்து இப்போ செய்ய முடியாது. ஏன்னா justify content end வந்து மொபைல் அல்லது டேப்லெட் எல்லா ஸ்க்ரீன்லையுமே எண்டில் தான் போய் நிற்கும்ன்ற மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கும் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் கிளாஸ் வந்து இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது நீங்கள் dflexஐ பயன்படுத்தினாலும் ரெஸ்பான்சிவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் மொபைல் வியூவில் வரும்போது இந்த கண்டென்ட் லெஃப்ட் சைடில் வரணும்னு நினைக்கிறோம். டேப்லெட் வியூவில் தான் என்ன பண்ணுறோம் அது வந்து ரைட் சைடில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா இதுக்கும் நம்ம ரெஸ்பான்சிவ் கிளாஸை பயன்படுத்த முடியும். எப்படின்னா அதை டிஃபால்ட்டாக வந்து மொபைல் வியூவில் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடணும். ஆக மொபைல் வியூவில் வந்து அது வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்க போகுது. ஆக இப்போ கீழே வந்துடுச்சு. இதுவே டேப்லெட் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்லெட் வியூவில் கண்டென்ட் வந்து ரைட் சைடில் தான் வரணும். சரிங்களா? பாருங்கள் இப்போ நம்ம வந்து மொபைல் வியூக்கு டிஃபால்ட்டாக கொடுத்ததால ஸ்டார்ட்லேயே நிற்குது கண்டென்ட் வந்து. இந்த டேப்லெட் வியூவில் வந்து கண்டென்ட் வந்து எண்டில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா justify content அப்புறம் MD அப்படின்னு கொடுக்கணும். ஆக மீடியம் டிவைஸில் இது வந்து எண்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம்னா பாருங்கள் டேப்லெட் ஸ்க்ரீன் வரும்போது அது வந்து எண்டில் போய் நின்றுடுச்சு. இதுவே மொபைல் ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா கீழே வந்துடும். பாருங்கள் டேப்லெட் ஸ்க்ரீனுக்கு இப்படி போயிடுச்சு, மொபைல் ஸ்க்ரீனுக்கு கீழே வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் dflex, justify content, align item அந்த மாதிரி பல கிளாஸஸ்கள் இருக்குது. அதையும் வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட முடியும். இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ்கள் இருக்கிறதால நீங்கள் எந்த ஒரு வியூவுக்கும் சரியான ஒரு அலைன்மெண்ட்டை பண்ண முடியும்.
இப்போ அடுத்து நம்ம வந்து இமேஜஸை வந்து இந்த போஸ்ட்டுகளுக்கு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நான் வந்து இமேஜ் டேக் கொடுக்க போகிறோம். இமேஜ் வந்து எங்கே இருக்கும்னா இந்த ஹெட்டிங்க்கு மேலே போஸ்ட் டைட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கும். ஆக இமேஜ் டேக் ஒன்று வைக்கிறேன். அதில் வந்து சாம்பிளாக ஒரு இமேஜ் URL வந்து இருக்கணும், அப்போ தான் இமேஜ் தெரியும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லோரம் பிக்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணுறேன் கூகுளில். எனக்கு வந்து இந்த வெப்சைட் கிடைக்கும், pixum.photos. இது வந்து இமேஜ் URLகளை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும். சாம்பிளுக்கு வைக்கக்கூடிய இமேஜஸ் இந்த மாதிரி லிங்க்ஸாக கொடுப்பாங்க. இந்த ஒவ்வொரு இமேஜும் பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 200 width 300 ஹைட்டுன்ற மாதிரி இருக்கும். ஆக இப்படி ஓகேங்களா, விட்த் அண்ட் ஹைட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜ் காப்பி பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இமேஜ் டேக்கில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும் இமேஜ். ஆனால் இது வந்து ஒரு வெர்டிக்கல் இமேஜ் மாதிரி இருக்குது இல்லையா. நமக்கு வந்து விட்த்து ஜாஸ்தியாக இருக்கணும், ஹைட்டு கம்மியாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 300 × 200ன்ற மாதிரி கொடுக்கலாம். ஆக இந்த மாதிரி வந்து ஒரு ஹரிசாண்டல் இமேஜ் ஒன்று கிடைக்கும். சரி, இப்போ இந்த இமேஜ் டேக் வந்து எல்லாத்துக்கும் போட்டு வைப்போம். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இமேஜ் வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். இந்த இமேஜ் எல்லாமே வந்து டேப்லெட் வியூவில் நல்லாவே தெரியுது, அதாவது மீடியம் டிவைசஸில் நல்லாவே தெரியுது. ஆனால் ஸ்மால் டிவைசஸில் இடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஸ்மாலாக இருக்கிற டிவைஸில் இன்னும் இடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இதை சரி பண்ணணும். இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பூட்ஸ்ட்ராப் கிளாஸை வந்து இந்த இமேஜ் டேக்கு கொடுக்கலாம். அது என்ன டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜ், அதாவது img-fluid அப்படின்ற ஒரு கிளாஸ். இது கொடுத்தோம்னா பாருங்கள், இந்த ஒரு போஸ்ட்டுக்கான இமேஜ் மட்டும் கரெக்டாக வந்து அந்த காலம் என்னவோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜ் ஃப்ளூயிட் கிளாஸை இந்த இமேஜ் டேக் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு CSS அப்ளை பண்ணும், அதாவது மேக்ஸ் வித் 100% ஹைட் ஆட்டோ அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் வித் 100ங்கிறது வந்து இந்த இமேஜ் டேக்குடைய பேரண்ட், அதாவது இந்த இமேஜ் டேக்குடைய பேரண்ட் வந்து இந்த காலம், அதாவது கால் 12 கால் SM6 இதுதான் இந்த டிவ் தான், இதுதான் பேரண்ட்ன்றதால இந்த பேரண்ட்டோடைய விட்த்து என்னவோ அந்த விட்த்தை ஃபுல்லாக எடுத்துக்கும். ஆக அதோடைய ஒரிஜினல் சைஸை வந்து அதை எடுத்துக்காது, பேரண்ட்டோடைய சைஸ் என்னவோ அதுதான் எடுத்துக்கும். அப்படின்றதால தான் இதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த இமேஜ் ஃப்ளூயிட் கிளாஸ் வந்து போடலாம். இப்போ கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுமே இப்போ கச்சிதமாக உள்ளே அடங்கியிருக்கு. ஸ்மால் டிவைசஸ்லாம் இருக்கட்டும், பெரிய டிவைஸாக இருக்கட்டும், மீடியம் டிவைஸாக இருந்தால் கூட அது கரெக்டாக தான் வந்து இருக்குது. இந்த இமேஜ் ஃப்ளூயிட் வந்து உங்கள் இமேஜ் டேக்கை வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் இமேஜ் டேக்காக மாற்றிடும். அதுதான் இந்த கிளாஸோடைய பயன். அப்புறம் இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்குது. அதாவது இப்போது ஒரு வேளை இந்த இமேஜ் வந்து கட்டமாக இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு ரவுண்டட் கார்னர்ஸோடு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு இந்த கார்னர் எல்லாம் ரவுண்டடாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. அது என்னென்னா ரவுண்டட் அப்படின்ற ஒரு கிளாஸ். இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இந்த இமேஜ் வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் அடைஞ்சிருக்கு. வேறு இமேஜ் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். பாருங்கள், இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கார்னர் வந்து ரவுண்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எல்லா இமேஜுக்கும் இந்த ரவுண்டட் கிளாஸை வந்து அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்குது. ஆக இந்த மாதிரி பல்வேறு விதமான பூட்ஸ்ட்ராப் உடைய இமேஜ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இமேஜை வந்து நல்லா காட்டுறதுக்கு உதவும். கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் பூட்ஸ்ட்ராப். இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் உடைய கார்ட்ஸ் அப்படின்ற சில கிளாஸஸ்களை பயன்படுத்திக்கிறோம். கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னர் மாதிரி தான்.
உதாரணத்துக்கு இந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கண்டென்ட்ஸையும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு அழகான ஒரு பேக்ரவுண்ட் கலரோட ஒரு நல்ல வடிவமைப்போடு உங்களுக்கு காட்ட உதவும். கிட்டத்தட்ட ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு கார்ட்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம அதை வந்து சோதித்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த போஸ்ட் டைட்டில் 1 அதுக்குள்ளே நம்ம ஒரு கார்டு யூஸ் பண்ண போகிறோம். ஆக கார்டு அப்படின்ற ஒரு டிவ்வை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டிவ்வுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா போஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கண்டென்ட்டையும் இந்த கார்டு கிளாஸ்க்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த கார்டு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இமேஜும் கரெக்டாக உட்காந்துருக்கு, இந்த போஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இதை கொஞ்சம் இன்னுமே நம்ம சரிப்படுத்தலாம். எப்படின்னா, இப்போ இந்த இமேஜ் வந்து இப்படி இருக்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கார்டை ஒட்டியே, அதாவது அதோட பார்டரை ஒட்டியே இந்த கண்டென்ட் இருக்கிறது தான் நம்மளுக்கு பார்க்க நல்லாவே இல்லை இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ள போகிறோம், ஒரு பேடிங் மாதிரி கொடுத்து. ஆனால் அதுக்கு நீங்கள் பேடிங் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு இன்னொரு ஒரு கிளாஸை பயன்படுத்தினாலே போதும். அது என்ன கிளாஸ்னால் கார்ட் பாடி அப்படின்ற ஒரு கிளாஸ். இந்த ஒரு டிப்புக்குள்ளே இப்போ இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் தள்ளுறோம். அதாவது இமேஜ் டேக்கை தவிர்த்து மீதி கண்டென்ட் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடுறோம். இந்த இமேஜ் டேக்கை இந்த பாடிக்கு மேலே கொண்டு வந்துடுறோம், கார்ட் பாடிக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த போஸ்ட் வந்து கண்டென்ட் வந்து உள்ளே அழகாக அடக்கமாக இருக்குது. கொஞ்சம் பேடிங் கொடுத்து இந்த இமேஜ் வந்து அழகாக இந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு கார்டு மாதிரியே இருக்கு இல்லையா? இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எல்லா போஸ்ட்டுக்கும் கார்ட்ஸ் கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் வந்து இடிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு சில போஸ்ட் இடையில வந்து சின்ன ஒரு இடைவெளி இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து முதல் 2 போஸ்ட்டுக்கு வந்து அந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அதில் வந்து MB3ன்னு கொடுத்துருந்தோம், மார்ஜின் பாட்டம் 3. டேட்டுக்கும் டைட்டிலுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருந்துச்சு. ஆனால் போஸ்ட் டைட்டில் 3ல் அந்த இடைவெளி இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் நம்ம இங்கேயும் நம்ம அதே கிளாஸ் வந்து சேர்ப்போம், MB3. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் டைட்டில் 6க்கும் அதே மாதிரி கொடுத்துடலாம், MB6. ஓகே, இப்போ எல்லாமே ஈக்குவலான ஒரு ஸ்பேசஸில் இருக்கிறதால எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இடிச்சுக்கிட்டும் இருக்குது இல்லையா? இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கீழே இருக்கிற காலம்ஸில் இருக்கு இல்லையா, இந்த காலம்ஸ்க்கெலாம் வந்து நம்ம மார்ஜின் டாப் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போஸ்ட் டைட்டில் 4 அதோடைய காலமில் MT2 அப்படின்னு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். இதே மாதிரி போஸ்ட் டைட்டில் 5க்கும் போஸ்ட் டைட்டில் 6க்கும் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் வியூ இதில் எப்படி தெரியுது. நம்ம வந்து இதையே வந்து ஸ்மால் டிவைஸில் பார்க்குறோம். ஸ்மால் டிவைஸில் எப்படி தெரியுது, டேப்லெட் வியூவில் எப்படி தெரியுது, மொபைல் வியூவில் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் முதல் 3க்கு வந்து ஸ்பேசஸ் வந்து இல்லை. ஆனால் 4, 5, 6க்கெலாம் மட்டும் ஸ்பேசஸ் இருக்குது, இடைவெளி இருக்குது. அதுக்கு ஏன் காரணம்னா நம்ம வந்து முதல் 3 போஸ்ட்டுக்கு கொடுக்கவே இல்லை MT2. அதனால தான் நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்துக்குமே வந்து MT2 கொடுப்போம், அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். அதனால் முதல் 3 போஸ்ட்டுக்கும் நான் வந்து MT2 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் மேலே ஒரு 2 ஸ்பேசஸ் இருக்கும் மார்ஜின். இப்போ திரும்பவும் மொபைல் வியூக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா இந்த தடவை எல்லா கார்ட்ஸுக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு கொடுத்தோம். இப்போது நம்ம போஸ்ட்டுக்கு கொடுத்த மாதிரியே மேலே இருக்கிற இந்த ஹெட்டிங் சிம்பிள் பிளாக் வித் பூட்ஸ்ட்ராப் 5 இருக்குல்ல, இதுக்கும் கொடுக்கலாம்.
ஆக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல இருக்க அந்த ஹெட்டிங் கண்டெய்னருக்குள்ளே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு கார்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அதில் கார்ட் பாடி, அதுக்குள்ளே வந்து இந்த ஹெட்டிங்கை உள்ளே கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கார்டு தெரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஹெட்டிங்க்கு பாட்டம் வந்து மார்ஜின் பாட்டம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம், அதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு அது நடுவில் வந்திருக்கும். இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு டைட்டில் இல்லையா, அதனால் இந்த இடத்துல வந்து இந்த கார்டில் வந்து இது வந்து ஒரு டைட்டில் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்கு நம்ம கார்ட் டைட்டில்ன்ற ஒரு கிளாஸை வந்து கொடுத்தா ஒரு டைட்டிலுக்கான ஒரு சிஎஸ்எஸ்ஸை கொடுக்கும். ஆனால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. இது எப்போ வித்தியாசம் தெரியும் அப்படின்னா, நம்ம இதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம சேர்க்குறோன்னு நம்ம தான். இப்போது பி டேக் ஒன்று சேர்க்குறேன். அந்த பி டேக்கில் ஒரு கிளாஸ் ஒன்று சேர்க்குறேன், கார்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து வேர் யூ கேன் வியூ ரீசன்ட் போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து வெறும் கார்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஆக இது வந்து கார்ட் டைட்டில்னு இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். சும்மா வெள்ளை நிறத்தில் மட்டும் இல்லை, கலராகவும் நம்மளால் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த கார்டில் வந்து இதுக்கு பக்கத்தில் இங்கே பிஜி இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கார்ட் இந்த மாதிரி கலரில் வந்துடும். இப்போ இதில் வந்து நான் ஃபாண்ட்டோடைய கலரை வந்து வெள்ளை நிறத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆக டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்னு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே தெரியுது இல்லையா. ஆக இந்த மாதிரி கார்டை நீங்கள் பல்வேறு விதமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பூட்ஸ்ட்ராப்பில். ஸோ ஃபார்ம்ஸ் வந்து நிறைய விதத்தில் பயன்படும் ஒரு பேஜில். உதாரணத்துக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காண்டாக்ட் ஃபார்மை வெப்சைட்டில் வச்சுருப்போம். இப்போ இந்த ஒரு பேஜ்லேயும் இந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் ஒன்று வைக்க போகிறோம். அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் டிவ்வுக்கு கீழே இன்னொரு கண்டெய்னர் டிவ் உருவாக்குறேன். சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரோ சேர்க்குறோம். அந்த ரோவில் வந்து ஒரு ஹெட்டிங் H2 ஹெட்டிங் இருக்குது. அதில் வந்து காண்டாக்ட் ஃபார்ம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. இப்போ இந்த கண்டெய்னருடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். ஆக பேக்ரவுண்ட் இங்கே ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இந்த காண்டாக்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்பேசஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மார்ஜின் பாட்டம் 2 ஸ்பேசஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்பேசஸ் இருக்குது. இந்த காண்டாக்ட் ஃபார்ம் கீழே நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று போட போகிறோம். ஆக ஃபார்ம் எலிமெண்ட்டை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபார்ம், அந்த ஃபார்மில் நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம காண்டாக்டுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஆக இன்புட் எலிமெண்ட் ஒன்று வரப்போகுது. அது வந்து இல்லை, இன்புட் இமெயில். ஏன்னா இமெயில் சம்மந்தப்பட்ட தகவல் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்காக ஒரு இன்புட்டு. அப்புறமா யூசரோடைய நேம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் காண்டாக்ட் பண்ணுறவங்க வந்து. ஆக அதனால் இன்புட் டெக்ஸ்ட். அப்புறம் மெசேஜ், அவங்க என்ன மெசேஜ் அனுப்ப போகிறாங்கன்றதை குறிக்கிறதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா. ஆக 3 எலிமெண்ட்ஸும் வந்துடுச்சு. கடைசியாக வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் எதுக்குன்னா ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் சிலது கொண்டு வந்துட்டோம். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு இப்போ நம்ம லேபிள் வந்து கொடுக்கணும். முதல்ல வந்து இமெயில். ஆக இமெயிலுக்கு வந்து லேபிள் வந்து நான் கொடுக்குறேன். லேபிள் வந்து இமெயில் அட்ரஸ். அப்புறம்
கீழே இருக்கிறது வந்து அடுத்து வந்து என்ன லேபிள்னால் நேம்க்கான இன்புட் இருக்குது, அதனால் நேம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியாவில் கொடுப்பாங்க, அதனால் அதுக்கு ஒரு லேபிள் ஒன்று கொடுக்குறோம், மெசேஜ்னு சொல்லி. இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஆனால் இப்போது நம்மளுடைய ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து கண்ணாமின்னான்னு இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் லுக்கை தரவே இல்லை இல்லையா? இப்போ இதுக்கு வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் என்ன பயன்படுத்தி இதை அழகாக காட்ட முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கான டிசைனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முக்கான லேஅவுட் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்கிறேன். இன்புட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு லேபிள்ன்றது ஒன்று இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ஃபார்ம் குரூப் இல்லையா? ஆக இந்த ஃபார்மை வந்து குரூப்பாக நம்ம வந்து பிரிக்கணும். அதனால தான் நம்மளுக்கு ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எந்தெந்த ஃபார்ம்லாம் வந்து குரூப் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் கொடுத்து விடணும். ஆக ஒரு இன்புட்டுக்கு கண்டிப்பாக லேபிள் இருக்கும் இல்லையா, அது ஒரு ஃபார்ம் குரூப்பு. ஆக இந்த மாதிரி ஃபஸ்ட் இமெயில் அட்ரஸை கொடுத்து விட்றேன். இதுக்கு அடுத்தது இதே மாதிரி கீழே ஃபார்ம் குரூப், இந்த நேமுக்கான லேபிள் மற்றும் இன்புட். அடுத்து வந்து மெசேஜ், அதுக்கும் வந்து ஃபார்ம் குரூப், அதுக்குள்ள இந்த லேபிள் மற்றும் டெக்ஸ்ட் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கீழேன்னு வந்திருக்கு கரெக்டாக. ஆனால் இன்னுமே வந்து ஒரு சரியான லுக் வரல. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஃபார்ம் இன்புட்டுக்குமான ஸ்டைலிங் வந்து இன்னும் சரியாக கொடுக்கப்படல. சரிங்களா? அதுக்குன்னு வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அதுதான் ஃபார்ம் கண்ட்ரோல். ஆக இது வந்து இந்த இன்புட் வந்து ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல், அதனால தான் இந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து கிளிக் பண்ணும் போது இதை சுற்றி ஒரு பார்டர் தெரியுது, அண்ட் லேபிள் வந்து கரெக்டாக மேலே வந்திருக்கு இல்லையா? இதே மாதிரி மற்ற இன்புட்டுக்கும் நம்ம இந்த ஃபார்ம் கண்ட்ரோலை கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து சரியாக இருக்கும். கடைசியாக இங்கே பட்டன் ஒன்று இருக்குது. இந்த பட்டனுக்கு ஒரு ஸ்டைலிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணும், ஏன்னா இதை பார்க்கவே ரொம்ப எளிமையாக இருக்குது. அதிர்ஷ்டவசமாக நம்மளுக்கு பூட்ஸ்ட்ராப் பட்டனுக்கான கிளாஸஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் பட்டன்ன்ற கிளாஸை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் வெறும் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு பட்டனை கொடுப்பாங்க. உங்களுக்கு அது கலரில் வேணும்னா அந்த பட்டனை நீங்கள் ஏற்கனவே டெக்ஸ்ட் கலர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சக்ஸஸ், ப்ரைமரி, இந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக ப்ரைமரி, இன்ஃபோ இதெல்லாமே ஏற்கனவே டெக்ஸ்ட் கலர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அந்த கலர்ஸை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு லேஅவுட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் இன்னுமே வந்து சில கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னா இந்த பட்டனுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி விடலாம். அதுக்கு நம்ம இந்த பட்டனுக்கு மேலே மார்ஜின் 2 ஸ்பேசஸ் கொடுக்கலாம். அதே நேரத்தில் கீழேயும் வந்து ஸ்பேஸ் தேவைப்படுது, ஏன்னா இந்த ரோ டிவை வந்து இடிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து கீழேயும் வந்து ஸ்பேசஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக மேலேயும் கீழேயும் ஒரு 2 ஸ்பேசஸ் வந்து கொடுக்கணும். அதனால் MY2 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. சரி, இப்போது மொத்தமாகவே இந்த ஃபார்மை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளலாம் இல்லையா? இந்த இடத்துல சுற்றி ஒரு ஸ்பேசஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரோ டிப்பில் ஒரு பேடிங் கொடுக்குறேன், பேடிங் 3. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இந்த ஹெட்டிங்க்கு நேராக நிற்கிது, பார்க்கவும் நல்லாயிருக்கு. இப்போது டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஃபார்ம் இன்னும் பெருசாக இருக்கிறத பார்க்குறீங்க இல்லையா? இதை நம்ம சின்னதாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் கிளாஸை வந்து பயன்படுத்தணும். ஆக ரெஸ்பான்சிவ் கிளாஸ் எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ரோவுக்குள்ளே நேரடியாக கண்டென்ட்டை போட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு கால் கிளாஸை வந்து உள்ளே வைக்க போகிறோம். அதில் வந்து 12 அப்படின்ற கிளாஸ் இருக்கும், கால் 12. இப்போ இந்த ஃபார்முக்கான கண்டென்ட், ஹெட்டிங் மற்றும் ஃபார்ம் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வியூவில் வந்து பெருசாக தெரியும், எல்லா வியூவிலையும் பெருசாக தான் தெரியும். பெரிய ஸ்க்ரீனில், அதாவது வந்து இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் பெருசு தான். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அது வந்து பாதி தெரிஞ்சால் போதும், இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கால் எல்ஜி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எல்ஜிங்கிறது வந்து லார்ஜ் டிவைசஸ், அதாவது டெஸ்க்டாப் டிவி மாதிரி, அதில் வந்து பாதி தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ தெரியுது. பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் இந்த ஃபார்ம் தெரியும். ஃபார்ம் வந்து இவ்வளோ தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்ததால அந்த டிவ் முழுக்க தெரியுது. நம்ம வந்து இந்த கண்டெய்னருக்கு கொடுத்துட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்டெய்னருக்கு கொடுக்காம இந்த காலுக்கு மட்டும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் போய் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபார்ம் இந்த மாதிரி தெரியும். நம்ம மெயின் கண்டென்ட் எல்லாம் இதுக்கு மேலே ரோலை வச்சுருந்தோம், அதனால் பேடிங் கொடுத்துருந்தோம். இப்போ எல்லாத்தையும் வந்து காலம் கிளாஸ்க்குள்ளே தான் தள்ளிட்டோம் இல்லையா, அதனால் காலமுக்கே வந்து அந்த பேடிங்கை கொடுத்துருவோம். காலமுக்கு வந்து இந்த பேடிங்கை தள்ளிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் பேடிங் காலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியுது பெரிய ஸ்க்ரீனில். சின்ன ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா ஃபுல்லாக எடுத்துக்கும் இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும். இதுவே கொஞ்சம் டேப் மாதிரியான ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கும். ஆக உங்களுக்கு எல்லா ஸ்க்ரீன்லையும் இப்போ இந்த கான்டாக்ட் ஃபார்ம் சரியாக தெரியுது. டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் இந்த போஸ்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே தெரியுது. இதை கொஞ்சம் சின்னதாக்கலாம். அதாவது சின்னதாக்குறதுனா ஒரு ரோவில் வந்து கிட்டத்தட்ட 4 போஸ்ட்டை தெரிய வைக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு போஸ்ட் காலம்லேயும் நம்ம வந்து கால் MD4 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு கால் LG கொடுக்கணும். ஸோ கால் LGனா இது வந்து எவ்வளோ காலம்ஸ் எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 காலம்ஸ் எடுத்துக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆக நம்ம எல்லாத்துக்குமே கால் LG3 கொடுக்குறோம். கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் வந்து போஸ்ட் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியல. இந்த போஸ்ட்டுக்கு மேலேயும் இந்த ஹெட்டிங்க்கும் வந்து ஒரு சின்ன இடைவெளி விடலாம். இது கம்மியாக இருக்குது. ஆக நம்ம என்ன பண்ணலான்னா மேலே போயிட்டு இது ரோடு, இதில் MT4 கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. இது கீழே தான் போஸ்ட் தெரியுது. இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் வந்து இப்படி நீட்டாக தெரியறதுல பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஹெடர் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது சைட் நேம் அப்புறம் மெனு லிங்க்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண பிறகு நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா கீழே வர கண்டென்ட்டை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டர் வந்து தொடர்ந்து இந்த ஸ்க்ரீனில் இங்கே மேலேயே இப்படி நிற்கணும், இந்த லிங்க்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸடாக இந்த இடத்துலையே நிற்க வைக்கலாம். சரிங்களா? அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹெட்டர் எலிமெண்ட். இதில் நான் வந்து ஃபிக்ஸட் டாப் அப்படின்னு கொடுத்தேன்னா போதும். இதுக்கப்புறம் அந்த ஹெட்டரை அதே இடத்துல தான் நிற்க போகுது. ஸ்க்ரோல் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் அப்படியே தொடர்ந்து அதே இடத்துல தான் இருக்கும், மாறாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த ஹெட்டர் அந்த இடத்துல இருக்கிறதால இந்த கண்டென்ட், அதாவது இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து மறைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் டேபுக்கு வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டர் வந்து இப்போது நம்ம ஃபிக்ஸட் டாப் கொடுத்ததால பூட்ஸ்ட்ராப் வந்து நம்மளுக்கு பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துரும் இந்த ஹெட்டரை. அதனால் அந்த இடத்துல இருக்கும். அதோட டாப் 0, ரைட் 0, லெஃப்ட் 0 இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும்னு கொடுத்துரும். ஆக இப்போது உங்களுக்கு கண்டென்ட் வந்து அந்த ஹெட்டிங்லேருந்தே ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த கண்டெய்னர்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த கண்டெய்னர்லேருந்து ஆரம்பிக்கிறதால அந்த பின்னாடி மறைஞ்சிருந்தது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல வந்து பேடிங் கொடுக்கணும். பேடிங் வந்து இங்கே PY3ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பேடிங் டாப், இங்கே பேடிங் டாப் 5 கொடுத்தா இந்த கண்டென்ட் கீழே இறங்கி வரும். ஆனாலுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அது மறைச்சிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் CSS எழுதலாம். எப்படின்னா இப்போ இந்த கண்டெய்னருக்கு பேடிங் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி CSS இங்கே எழுதலாம். எப்படி கொடுக்கலான்னா பேடிங் டாப் கொடுத்து ஒரு 600 பிக்சல் கொடுப்போம். இது வந்து அப்ளை ஆகலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பேடிங் Y3 கொடுத்துருக்கோம். அதனால் அதையும் எடுத்துடலாம்.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 600 பிக்சலுக்கு வந்து இது வந்து மேலே பேடிங் சேர்த்துருக்கு. நம்ம இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேடிங் போட்டதால கண்டென்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பேடிங் 100ன்னு வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேடிங் டாப்னு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இந்த சிஎஸ்எஸ் வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நம்மளுடைய இந்த கண்டெய்னரில் இந்த பேடிங் Y3யும் எடுத்துடும், T3யும் எடுத்துட்டு ஸ்டைலில் இந்த சிஎஸ்எஸ்ஸை அப்படியே அப்ளை பண்ணால் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பிரச்சனையே இருக்காது. ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு கண்டென்ட்டாக இருக்கும், ஹெட்டரும் ஃபிக்ஸடாக இருக்கும். மொபைல் வியூவில் கொஞ்சம் ஹெட்டரோட அளவு அதிகமாக இருக்குது, ஏன்னா நம்ம மெனுஸை கீழே கொண்டு வந்துட்டோம் ரெஸ்பான்சிவாக. இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸடு ஹெட்டர் வைக்கிறதால சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் சிஎஸ்எஸில் தான் தீர்த்தாகணும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் அன்டூ பண்ணிடுறேன், பழையபடி எல்லா கிளாஸஸும் வச்சிடுறேன். நீங்கள் வந்து இந்த ஃபிக்ஸட் டாப் வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஸ்டிக்கி டாப் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஹெட்டர் வந்து பாருங்கள் எப்பவும் போல் அதே இடத்துல தான் இருக்கும், ஆனால் ஸ்க்ரோல் பண்ணும்போது மட்டும் கீழே வரும். இது ஃபிக்ஸடு மாதிரி பிரச்சனை தராமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு மொபைல்லையும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. எப்போ திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு வருதோ அது அந்த இடத்துல உட்காந்துரும். இதனால தான் இதை வந்து ஸ்டிக்கின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸட்னா எப்போவுமே அது தனியாக ஒரு பொசிஷனில் நிற்கும், அதனால தான் அது வந்து ஃபிக்ஸடுன்னு சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் ஃபிக்ஸடை பயன்படுத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்டிக்கி டாப்பை வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த ஸ்டிக்கி டாப் மாதிரியே நீங்கள் ஃபூட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஃபூட்டர் வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ ஃபூட்டரில் போயிட்டு நான் வந்து இங்கே இருக்க நம்மளுடைய ஃபூட்டர் இதில் வந்து ஸ்டிக்கி பாட்டம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டிக்கி பாட்டம் வச்சதால என்ன ஆகிடும், இப்போ ஃபூட்டரும் வந்து எப்போவுமே இருக்கும், இடையில இருக்க கண்டென்ட் மட்டும் ஸ்க்ரோல் ஆகும். நம்மளுடைய வெப்பேஜுக்கு இந்த ஸ்டிக்கி பாட்டம் தேவையில்லை, அது பார்க்க நல்லாவே இல்லை, வெறும் ஸ்டிக்கி ஹெட் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 போஸ்ட் தெரியுது ஒரு ரோவில். இதுவே வந்து டேப்லெட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் தெரியுது. லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் தெரியுது இல்லையா? ஆனால் மொபைல் வியூவில் பாருங்கள் ஒரே ஒரு போஸ்ட் தான் தெரியுது. இந்த ஒரே ஒரு போஸ்ட் தெரியும் போது இப்படி போஸ்ட் இமேஜ் மேலேயும் போஸ்ட் கண்டென்ட் கீழேயும் வர வேண்டிய அவசியம் இந்த மொபைல் வியூ பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா ஒரு ரோ முழுக்க எடுத்துக்கிறது எப்படி வேணாலும் கண்டென்ட்டை காட்ட முடியும் இல்லையா? ஆக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மொபைல் வியூவில் மட்டும் இமேஜ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் இந்த கண்டென்ட் வந்து ரைட் சைட்லேயும் தெரிகிற மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம இந்த முதல் போஸ்ட்டில் இந்த கார்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ரோ டிவை உருவாக்கிக்கிறோம். அந்த ரோ டிவுக்குள்ளே எப்போவுமே வந்து மொபைல் வியூவில் கால் 6, அப்புறம் இன்னொரு கால் 6. முதல் கால் 6ல் வந்து இமேஜ் தெரியும், அந்த இமேஜை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சிடுறோம். ரெண்டாவது கால் 6ல் இந்த கார்ட் பாடி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன். இப்போ மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தெரியுது. இந்த போஸ்ட் கண்டென்ட் எல்லாம் நல்லா தெரியுது, ஆனால் இந்த போஸ்ட் இமேஜ் மட்டும் ஹைட்டு வந்து பத்தாமல் இருக்குது. இது காரணம் என்னென்னா இந்த இமேஜ் வந்து ஃப்ளூவட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து சேர்த்துருக்கோம், அதில் வந்து ஹைட் வந்து ஆட்டோவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹைட் ஆட்டோன்னு இருந்துச்சுன்னா அது என்ன ஹைட் வைக்குதோ அதுதான் நம்ம ஏற்றுக்க முடியும். ஒருவேளை இந்த ஹைட் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் ஒன்று சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த இமேஜ் ஃப்ளூவட் பக்கத்தில் ரவுண்டட் கிளாஸ் இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் நம்ம வந்து ஹைட் வந்து 100 அப்படின்னு கொடுக்கணும், அதாவது H100 அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக இழுத்துக்கும். இப்போ போயிட்டு நம்மளுடைய மொபைல் வியூவில் பார்க்குறோம், பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ஃபுல்லாக இப்படி இழுத்துருக்கும். 100% வந்து வந்திருக்கும் இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்திருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக. ஆக ஹைட் வந்து 100% கொடுத்ததால் இந்த ஒரு விஷயம் நடக்குது.
ஹைட் ஆட்டோ வந்து போயிடும் இந்த H100 போட்டோம்னா. சரிங்களா? இப்போது இந்த மொபைல் வியூவில் இது நல்லா தெரியுது. ஆனால் நம்மளுடைய டெஸ்க்டாப் அல்லது டேப் வியூவில் இந்த மாதிரி நல்லா தெரியல. சரிங்களா? இப்போ டெஸ்க்டாப் வியூவில் வந்து எப்பவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ் சேர்ப்போம். அது என்னென்னா கால் SM, அதாவது ஸ்மால் டிவைஸ்லேருந்தே வந்து இந்த div வந்து 12, அதாவது ஒரு ரோ ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கீழே கால் 6 அதுவும் வந்து ஒரு ரோ ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் வியூவில் எல்லாமே கரெக்டாக தெரியும். ஆனால் இந்த இமேஜ் மட்டும் ஃபுல்லாக அதோடைய விட்த்தை எடுத்துக்கலை. ஏன்னா ஹைட் 100% கொடுத்துருக்கோம், அந்த அளவுக்கு விட்த்து பத்தலை. இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம விட்த்தும் வந்து 100% கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஆக நம்ம போயிட்டு வந்து இந்த H100 பக்கத்துலேயே W100ன்னு நம்ம கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டா விட்த்து பிரச்சனையும் இருக்காது. இப்போ எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? இந்த ஒரு போஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருந்தோம், நம்ம அது எல்லாத்துக்குமே வந்து செஞ்சிடலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துலேயும் எல்லா கார்ட்லேயும் இருக்கும் இல்லையா, போஸ்ட் கார்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரோ, அதுக்குள்ளே வந்து கால் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ், அதுக்குள்ளே இமேஜ் டேக் இருக்கும். அப்புறம் கால் 6ன்னு ஒரு டிவ், அதுக்குள்ளே வந்து இந்த கார்ட் பாடி இருக்கும். அப்புறம் கால் SM12 கால் SM12 சேர்த்துருவோம். ஏன்னா டேப் மற்றும் டெஸ்க்டாப் வியூ, அதாவது பெரிய வியூவில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தெரியணுன்றதுக்காக. சரிங்களா? இப்போ அதை தான் நான் மற்ற போஸ்ட்டுக்கும் பண்ண போகிறேன். இப்போது நான் சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் எல்லாத்துக்கும் அதே மாதிரி. இப்போது டெஸ்க்டாப் வியூ மற்றும் டேப் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெஸ்க்டாப் வியூவில் எப்பவும் போல் தெரியுது கண்டென்ட்டு. இப்போ அப்படியே வந்து நம்மளுடைய மொபைல் வியூ போய் பார்த்தோம்னா பாருங்கள், லெஃப்ட் சைடில் இமேஜ், ரைட் சைடில் போஸ்ட் கண்டென்ட். ஆக நம்ம நினச்ச மாதிரியே வந்து இந்த கண்டென்ட்டுங்களும் அழகாக வந்திருக்கு இப்போ ரெஸ்பான்சிவாக. டேப் வியூவில் போய் பார்த்தோம்னா எப்பவும் போல் இப்படி தெரியும். லேண்ட்ஸ்கேப் வியூவில் போய் பார்க்கலாம் எப்படி தெரியுதுன்னு. பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் வியூவில் இந்த மாதிரி தெரியுது. ஆக இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வேணாலும் ரெஸ்பான்சிவ் கிளாஸஸ் வச்சு நமக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டை சரியாக காட்ட முடியும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த பூட்ஸ்ட்ராப்போடைய பிளாக் லேஅவுட்டை முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் வந்து செஞ்சு ஒரு அளவுக்கு வந்து ஒரு பிளாக் லேஅவுட்டை வந்து உருவாக்கியிருக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு பூட்ஸ்ட்ராப்பில் புரியாத கான்செப்ட் கூட தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரி நிறைய பூட்ஸ்ட்ராப் கோர்சஸை நான் உருவாக்குறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். ஆனால் இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அது உருவாக்க முடியும். மேலும் வந்து பெய்ட் கோர்சஸ் வேணும்னா என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரியாக்ட் மற்றும் ஆங்குலர் கோர்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம் அதில். மேலும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.